அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டிச் சேராதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்போது அவர்கள் ஆலயத்துக்கு முன்பு இருந்த மூப்பரிடத்தில் துவங்கினார்கள் என்பதே. फिर उसने मेरे कानों में ऊंचे शब्द से पुकार कर कहा, नगर के अधिकारियों को अपने अपने हाथ में नाश करने का हथियार लिए हुए निकट लाओ। इस पर 6 पुरुष उत्तर की ओर ऊपरी फाटक के मार्ग से अपने अपने हाथ में घात करने का हथियार लिए हुए आए, और उनके बीच सन का वस्त्र पहने कमर में लिखने की दवा बांधे हुए एक और पुरुष था। और वे सब भवन के भीतर जाकर पीतल की वेदी के पास खड़े हुए। तब इस्राएल के परमेश्वर का तेज करूबों पर से उनके ऊपर वह रहा करता था। भवन की तेवड़ी पर आया था, और उसने उस सन के वस्त्र पहने हुए पुरुष को जो कमर में दवा बांधे हुए था पुकारा। और यहोवा ने उससे कहा, इस यरूशलेम नगर के भीतर इधर उधर जाकर जितने मनुष्य उन सब घृणित कामों के कारण जो उसमें किए जाते हैं सांसें भरते और दुख के मारे चिल्लाते हैं, उनके माथों पर चिन्ह लगा दे। तब उसने मेरे सुनते हुए दूसरों से कहा, नगर में उनके पीछे पीछे चलकर मारते जाओ, किसी पर दया न करना और न कोमलता से काम करना। बूढ़े, युवा, कुंवारी, बाल बच्चे, स्त्रियां सबको मारकर नष्ट करो, परंतु जिस किसी मनुष्य के माथे पर वह चिन्ह हो उसके निकट न जाना। मेरे पवित्र स्थान ही से आरंभ करो। अतः उन्होंने उन पुण्यों से आरंभ किया जो भवन के सामने थे। நாம் ஜெபிக்கலாம், प्रार्थना करेंगे। எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, और महिमा से भरा परमेश्वर, இந்த நல்ல மத்தியான வேளையிலும் கூட ராஜாவே, दोपहर के समय में राजा, உலக தோற்றத்திற்கு முன்பாக, संसार उत्पन्न होने के पहले, பூமியை அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்பாக, धरती को नींव डालने के पहले, தேவரீர் உம்முடைய சிந்தனையிலே இன்றைக்கு நாங்கள் இங்க கூடி வருவோம் என்பதை நீர் அறிந்திருந்தபடியால், आपके विचार में आपने पहले से हम लोग यहाँ पर इकट्ठे होंगे जाना था, इसलिए கர்த்தாவே இன்றைக்கு உம்முடைய சித்தமெல்லாம் நிறைவேறும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். प्रभु आपका इच्छा पूरा होने के लिए हम इकट्ठे हुए हैं। வாசித்த உம்முடைய வேத வசனங்களோடு கூட உம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டி தாங்க। पढ़े गए वचन के साथ आपके आशीष को मिला कर दीजिए। நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு கற்று தந்துரும்படியாக आज हम लोग सीखने की बातों को हम सिखाने के लिए प्रार्थना करते हैं। எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக। हमारे परमेश्वर कृपा कीजिएगा। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்। यीशु मसीह नाम से प्रार्थना करता हूं। ஆமென் आमेन आमेन। நீங்கள் உட்காரலாம், बैठ सकते हैं आप। உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன்। आप सभी को देखने के बाद मुझे बहुत आनंद हुआ। விசேஷமாக विशेष करके சில தினங்களுக்கு முன்பாக பாஸ்டர் எங்களுடைய இடத்துக்கு வந்திருந்தார்। थोड़े दिन के पहले पास्टर हमारे जगह में आए। அவரை நான் ஏற்கனவே எங்களுடைய ஊழியருடைய மீட்டிங்ல நான் பார்த்திருக்கிறேன்। सेवक के सभा में मैंने उनको ऑलरेडी देखा है। அவரோடு கூட நான் நெருங்கி பழகினது கிடையாது। उसके साथ मेरा कोई मुलाकात नहीं हुआ। ஆனால் அவர் எங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவரை பார்க்கும்போது ஒரு இனிமையான ஒரு நல்ல இருதயமுடையவரா இருந்தார்। वो हमारे घर में आने के बाद वो अच्छा मीठा हृदय का व्यक्ति खाकर मुझे உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டு मैं सचमुच वो आनंद हुआ। இன்றைக்கு அவருடைய சபையில எங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்। आज कलीसिया प्रचार करने एक मौका हमें मिला है। உண்மையாக சந்தோஷமான ஒரு காரியம், खुशी की एक बात है। இன்றைக்கு என்னை விட அற்புதமாய் பிரசங்கிக்கக்கூடிய என்னை விட மூத்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க। मेरे से बड़े बुजुर्ग सेवक यहाँ पर हैं। பாஸ்டர் மேத்யூ கண்ணையா, पास्टर मैथ्यू कन्हैया, பாஸ்டர் அந்தோனி ராஜன், पास्टर अंतोनी राजन। அது மட்டும் கிடையாது, பாருங்க பின்னாடி ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்திருக்கிறார் பாருங்க, அவரும் கூட அற்புதமாய் பிரசங்கிக்கக்கூடியவர்। वो भी अच्छा प्रचार करते हैं। அற்புதமா பிரதர் வின்சென்ட் அவர்கள், विंसेंट जो है, இவர்களாம் விட ஒரு கற்றுக்குட்டியாக என்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துதுல நான் உண்மையாகவே பெருமைப்படுகிறேன்। मैं छोटा है, मुझे यहाँ पर खड़ा कर रहा, मैं बहुत उसके लिए मैं परमेश्वर महिमा करता हूँ। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर नाम की महिमा हो। ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படி பார்த்தோம்னா, खुशी की बात यह है, தீர்க்கதரிசியானவர் மும்பைக்கு வந்து ஒரு மகத்தான எழுப்புதலை உண்டாக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற பெரிய சந்தோஷங்கள் இருக்கிறது। बॉम्बे आकर एक महिमा का वहाँ पर बेदारी को ले आए, उस बॉम्बे के मैं आकर मुझे आनंद लग रहा है। அதுல எங்களுக்கு கூட ஒரு பெரிய சந்தோஷம், हमको और एक आनंद है। அவர் ஆல்பா ஒமேகாவா இருக்கிறார், और अल्फा और ओमेगा है। ஆகையினால ஒமேகாவை நீங்க சந்தித்திருக்கிறீர்கள், ओमेगा को आप मिले हैं। ஆனா ஆல்பா அந்த துவங்கிற அந்த காலகட்டத்தில் அவர் வந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கூட்டம் வந்திருக்கிறோம்। और अल्फा जहाँ से वो आरंभ हुआ वहाँ से एक छोटा झुंड हम लोग आए हैं।
அப்போஸ்தலனாகிய தோமா வந்த இடத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். ओ प्रेरित तोमा जो है वहां से हम लोग आए हैं. ஆகையால் இந்தியாவுல வந்த முதல் தோமா வந்த பிறகு पहले इंडिया में तोमा आने के बाद அவருடைய காரியம் தான் துவங்கின ஒரு காலமா இருந்தது. उसका काम आरंभ हुआ, ऐसा काम है. ஆனா நம்முடைய தீர்க்கதரிசன காலம் முடிவடைகிற ஒரு காலமா இருந்தது. लेकिन भविष्य का समय जो है खत्म होने का समय ऐसा है. ஆகையால் ஒருவேளை நாங்கள் ஆல்பாவா இருப்போமேயானால் हो सकता है हम लोग अगर अल्फा होंगे तो நீங்கெல்லாம் ஒமேகாவா இருக்கிறீங்க. आप सब ओमेगा है. இன்னைக்கு ஆல்பாவும் ஒமேகாவும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். आज अल्फा ओमेगा मिलने का एक अच्छा मुलाकात परमेश्वर दिया है. ஓ அவருடைய நாமத்துக்கே மகிமை उस உண்டாகட்டும். नाम की महिमा हो. ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில வைத்து நான் சீக்கிரமா முடிக்க एक छोटे விரும்புகிறேன். से संदेश रखकर मैं खत्म करना चाहता हूँ. பல நேரங்களில் இந்த வேத பகுதியை உங்களுடைய போதகர்கள் போதித்திருப்பார். हो सकता है आपका प्रचारक भी बोधन किया होगा. ஒருவேளை நான் இன்னைக்கு என்ன போதிக்க வேண்டும், நீங்க எல்லாரும் வளர்ந்தவர்கள், செய்தி ஆழமா இருக்கக்கூடிய மக்களா या फिर இருக்கிறபடினாலே संदेश में बड़े लोग क्या बोलेंगे करके सोच रहे होंगे. ஒருவேளை கற்றுக்குட்டியாக நான் உங்களுக்கு என்ன போதிக்க போகிறேன்? हाँ छोटा हो, मैं आपके लिए क्या बोलना करूंगा. எதிர்னா தேவன் நம்மோடு கூட இடைப்பட வல்லவரா क्योंकि இருக்கிறார். परमेश्वर हमारे साथ मुलाकात करने में सामर्थ्य है. வார்த்தை அவருடையது. वचन उसका है வார்த்தை ஒருபோதும் புறப்பட்டு போய் அது வெறுமையாய் திரும்புவது और கிடையாது. वचन खाली जाकर वापस लौटे नहीं लौट सकता. அதனால அவருடைய வார்த்தை அவருடைய நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. आमीन. इसलिए उसका वचन जो काम के लिए भेजा है काम को पूरा करके ही आएगा. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा हो. எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். एसेकियेल ने एक दर्शन को देखा है. அவர்கள் காது கேட்க ஒரு சத்தம் ஜொலிக்கிறது. उन लोग सुनने के स्थिति में एक आवाज सुन रहे हैं. நகரத்தின் விசாரிப்புக்காரர்கள் नगर में पूछताछ करने वाले लोग வெட்டுகிற ஆயுதங்களோடு கூட नाश करने वाले हथियार के साथ புறப்பட்டு வாருங்கள். वो चलकर आइए. உடனே அந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். वो दर्शन को देखता है. வெட்டுகிற ஆயுதங்களோடு கூட ஒரு 6 புருஷர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை அவர் परमेश्वर பார்த்தார். सम्मुख से एक 6 लोग जो है हथियार लेकर काटने के लिए आ रहे हैं. வெட்டுகிற ஆயுதத்தோடு எதுக்கு வருவாங்க? काटने वाले हथियार किस लिए काय के लिए लेकर आएंगे? தேவனுடைய நியாய தீர்ப்பு. परमेश्वर का न्याय करना है. எங்கிருந்து புறப்பட்டார்கள்? कहां से आरंभ हुआ? வெண்கல பலிபீடத்திலிருந்து புறப்பட்டார்கள். वो तांबे का जो वेदी से वहां पर आए हैं. தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், जो व्यक्ति बोलते हैं வெண்கலமானது वो तांबा जो है அது நியாய தீர்ப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. वो न्याय को दर्शाता है. ஆகையினால நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாகவே इसलिए न्याय को देने के लिए ஓ வெண்கல பலிபீடத்திலிருந்து 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு கூட புறப்பட்டு வர तांबा ஆரம்பித்தார்கள். के वेदी के अंदर से 6 जन जो है हथियार के साथ आ रहे हैं. அவர் எல்லாரும் ரெடி ஆயாச்சு. सब लोग तैयार हो गए. ஒரு நியாய தீர்ப்பை யெகோவா சொல்ல போகிறார். एक न्याय को यहोवा बोलने वाले हैं. அந்த நியாய தீர்ப்பை செய்து முடிக்க வேண்டும். उस काम को कर रहा है. அவர்கள் எல்லாம் ரெடி ஆகி புறப்பட்டு போகிற நேரத்தில் हम सब तैयार होकर जाने के समय में ஓ அந்த சத்தம் ஸ்டாப் ஸ்டாப் நில்லுங்க 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 वो நில்லுங்க. आवाज आया, बोला रुक जाओ रुक जाओ. அவங்க நின்ன பிறகு बोले रुकने के बाद தேவன் வேறொருவரை அனுப்பினார். परमेश्वर और एक को भेजा है. அவர் ஒரு சணல் நூல் அங்கி தரித்துக் கொண்டிருந்தார். वो दावे का वस्त्र पहना हुआ था அவர் இடுப்புல ஒரு மை கூட்டு இருந்தது. और उसके कमर में कुछ बांधा हुआ था. உங்களுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக आपका न्याय करने के पहले இந்த சணல் நூல் அங்கி தரித்திருக்கிற மை கூட்டை வைத்திருக்கிற இந்த நபர் முன்பாக போவார். ये दावा पहना हुआ व्यक्ति जो है वो सही के साथ पहले जाएगा. தேவன் எப்பொழுதும் இந்த உலகத்தை நியாய தீர்ப்பதற்கு முன்பாகவே परमेश्वर हमेशा संसार को न्याय करने के தேவன் पहले ஒரு கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார். आमीन. परमेश्वर कृपा को देता அவருடைய है. நாமம் மகத்துவமானதாய் उसका இருக்கிறது. नाम महिमा का भरा हुआ है. தேவன் எச்சரிப்பில்லாமல் நியாய தீர்ப்பது இல்லை. परमेश्वर आपको छिदाए बिना न्याय அவர் नहीं करेगा. அவர் இன்றைக்கும் எச்சரிக்காமல் நியாய தீர்ப்பது கிடையாது. वो आज भी आपको बिना छिदाए न्याय नहीं करेगा. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर नाम की महिमा हो. நம்முடைய தீர்க்கதரிசியான வந்து हमारा भविष्य आकर இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி इंडिया के अंदर बड़ा एक बदलाव को लेकर கர்த்தரே தேவன் என்று எலியா எப்படி முழங்க வைத்தாரோ जैसे एलिया ने बोला प्रभु ही परमेश्वर है करके बोला है. இந்த காலத்தின் எலியா வந்து इस समय का एलिया आकर இயேசுவே சர்வத்திற்கு மேலான தேவன் यीशु என்று सबके परमेश्वर है करके बोलकर அவர் அங்க நிரூபித்து காட்டி போனார். उसे निर्मूल करके चला गया है. அது மட்டும் கிடையாது, उसके अलावा அவர் இங்கிருந்து போய் அமெரிக்காவுக்கு போன பிறகு इधर से अमेरिका जाने के बाद அவர் அங்க அற்புதமான ஒரு செய்தியை वो பிரசங்கித்தார். अच्छे एक संदेश को प्रचार किया. எந்த செய்திங்க? क्या संदेश है वो? வார்த்தை மாமிசமானது. वचन मांस में देवदारी हुआ. வார்த்தை மாமிசமானது. वचन देवदारी हुआ. ஒருவேளை நான் பிரசங்கிப்பது போல தீர்க்கதரிசியானவர் பிரசங்கிப்பது கிடையாது. हो सकता है मैं जब प्रचार करता ऐसा प्रचार नहीं किया होगा. தீர்க்கதரிசி தன்னுடைய கழுகின் பார்வையில எதை பார்த்தாரோ हो सकता है अपने वो काप के आंख से जो चीज को देखता है அதை தான் அவர் அங்க பிரசங்கித்தார். उसी को उसने प्रचार किया है. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடா இருப்பார் என்று பிரசங்கித்திருப்பார். और गुप्त बात का प्रकटीकरण है करके बताया அந்த उसने. காரியம்
காரியம் அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தபடியால அந்த காரியத்தை பிரசங்கித்தார். वो काम उस दिन हो रहा था, इसलिए उस बात को उसने वहां पर प्रचार किया அப்படியானால் है। அவர் எதையெல்லாம் பிரசங்கிக்கிறாரோ जो प्रचार करते हैं அதெல்லாம் காட்சியை அவர் பார்க்க वो ஆரம்பித்தார். सबको दर्शन में देखना आरंभ कर दिया। அப்படியானால் வார்த்தை மாமிசமானது என்ற செய்தி அவர் பிரசங்கித்திருப்பாரேனால் इसका मतलब वचन मांस हुआ, मांस में वो प्रचार करने समय உண்மையாகவே 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த காணக்கூடாத அந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு वो இருப்பாரேனால் 2000 साल के पहले जो अन्य अदृश्य परमेश्वर जो है अगर वो दिखाए दर्शन में आ रहा है तो இந்த காலத்துல வாழக்கூடிய மனவாட்டியாகிய நீங்களும் நானும் கூட आज जी रहे हैं हम लोग दुल्हन हाँ पर मैं हम இந்த சரீரமானது வார்த்தையான அந்த சரீரத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டது. ये शरीर जो है वो वचन के शरीर के अंदर प्रवेश करना आरंभ कर दिया है। அப்படியா நம்ம எங்க கிட்டி சேர்ந்திருக்கிறோம் என்று பார்ப்போமே. ऐसे तो हम लोग काम और जा रहे कर देखेंगे அந்த तो எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மிக அருகாமையில் வந்து விட்டோம். उठा लिए जाने के बहुत नजदीक में आ गए हैं। அதற்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இந்த பூமியை தாக்க போகிறது. उसके पहले एक जजमेंट जो है न्याय इस धरती को मारेगा। அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்ட வல்லவராய் पर वो இருக்கிறார். न्याय के पहले परमेश्वर अपने लोगों के बच्चों के लिए कृपा करने वाला है। ஆகையால் இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு பல 100 ஆண்டுகள் கழித்த பிறகு इसलिए दर्शन को देख के कई साल के बीतने के बाद அந்த தரிசனம் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 அது முழுமையடைய ஆரம்பித்தது. यीशु मसीह के बाद 80 के अंदर 70 के अंदर पूरा हुआ। எந்த அழிவுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய ஜனங்களை முத்திரிக்க விரும்புகிறார். परमेश्वर नाश करने के पहले अपने लोगों पर मोहर लगाना चाहता है। அந்த முத்திரையானது நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்ட மக்களிலிருந்து உங்களை வேறு பிரிக்கிற முத்திரையாய் இருக்கிறது. वो न्याय करने वाला लोगों से आपको अलग करने के लिए आपके लिए मोहर लगा के अलग कर रहा है। वो தேவன் காலகாலமாக இந்த வழியை மாற்றிக் கொள்வதே இல்லை. परमेश्वर हर समय के अंदर इस बात को नहीं बदलता है। वो அவர் நோவாவின் காலத்துல அழிவுக்கு முன்பாக ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளாக போடப்பட அவர்களை தேவன் முத்திரிக்க और ஆரம்பித்தார். परमेश्वर जो है नोआ के समय में वो लोग जो है जहाज के अंदर जाने के बाद उनका मोहर लगा दिया उसने। முத்திரிக்கப்பட்ட பிறகு உள்ள இருக்கிறவங்க வெளியே வர முடியாது, வெளியே இருக்க உள்ள போக முடியாது. और मोहर लगाने के बाद अंदर वाला बाहर नहीं, बाहर वाला अंदर नहीं आ सकता। நேற்றைய தினத்துல ஒரு அற்புதமான நாங்கள் பிரசங்கத்தை கேட்டிருந்தோம். कल के दिन एक अद्भुत संदेश को मैंने सुना பாஸ்டர் है। சேகர் டேவிட் அவர்கள் அற்புதமாய் பிரசங்கித்தார். पास्टर शेखर ने बहुत अच्छे से प्रचार किया है। அவர் அப்போது ஒரு வருத்தமான ஒரு வார்த்தையை சொன்னார். ये दर्द भरा एक शब्द को बोला। ஒரு 40 வருஷமா இந்த செய்தியில் உள்ள ஒரு மனுஷன் एक 40 साल में इस संदेश में रहने वाला व्यक्ति அவர் கடைசியாக 40 வருஷத்துக்கு பிறகு ओ 40 साल के बाद தீர்க்கதரிசி நான் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். भविष्यवक्ता को मैं भविष्य करके स्वीकार नहीं करना चाहता। இதுல என்ன கேட்டீங்கன்னா பெருசா வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. इसलिए आप मन वेदना होने के लिए कुछ नहीं है। தேவன் உங்களை முத்திரித்திருப்பாரேனால் परमेश्वर अगर आपको मोहर लगाया होगा நீங்க உள்ள இருந்து வெளியே வர முடியாது. आप अंदर से बाहर आ नहीं सकते। தேவன் உங்களை முத்திரித்திருப்பாரேனால் परमेश्वर अगर आपको मोहर लगाया है வெளியே இருக்க உள்ள போக முடியாது. बाहर वाला अंदर नहीं जाएगा। இதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ये परमेश्वर संसार उत्पन्न होने से தேவன் पहले தம்முடைய சிந்தனையில கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने विचारों को ஆகையால்தான் इसलिए தேவன் யாரை முத்திரிக்கிறாரோ परमेश्वर किसको मोहर लगाता அவர் है வெளியே போக முடியாது. वो बाहर नहीं जा सकता। இயேசு சொன்னார் यीशु ने कहा என்னுடையவர்களை मेरे लोगों को நான் இழந்து போவது கிடையாது. मैं नहीं खोऊंगा। அவர் உடையவர்கள் அவர் இழந்து போவது கிடையாது. वो कभी उनको नहीं छोड़ेगा। நீங்க தேவனால முத்திரிக்கப்பட்டு இருப்பீர்களானால் और परमेश्वर मोहर लगाए हुए लोग होंगे तो நீங்க தேவனை விட்டு ஓட முடியாது. आमीन। परमेश्वर आप छोड़ेंगे नहीं, छोड़ भाग नहीं सकते। ஐயா நீங்க தேவனால முத்திரிக்கப்படாது இருந்திருப்பீர்களானால் अगर आपको परमेश्वर मोहर नहीं लगा होगा நான் நினைக்கிறேன் அவருக்கு 40 வருஷம் ரொம்ப ஓவர். और मैं 40 साल कुछ ज्यादा हुआ அவர் அதுக்கு முன்னாடியே போய் இருக்கணும். और उसके पहले गए होना था। ஆனா தேவன் அவருக்கு கிருபை लेकिन பாராட்டினார். परमेश्वर पर कृपा किया है। ஆகையால் தேவனால முத்திரிக்கப்பட்ட மக்கள் அந்தந்த காலத்துக்குரிய வார்த்தையோடு கூட அவர்கள் முத்திரிக்கப்பட்டவர்களாக परमेश्वर இருக்கிறார்கள். उस समय के लोगों के लिए उसने उनको मोहर लगाया। जब இன்றைக்கும் கூட आज भी தேவன் தம்முடையவர்களை அவர் முத்திரித்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों को उसने मोहर लगाया है। தீர்க்கதரிசி சொல்றார் 2 விதமான முத்திரை. भविष्यवक्ता बोलते दो तरह का मोहर ஒன்று लगाना। தேவனுடைய முத்திரை. परमेश्वर मोहर அந்த தேவனுடைய முத்திரையை ஒரு மனுஷன் அலட்சியம் பண்ணுவானேயானால் उस परमेश्वर मोहर को एक इंसान अगर तुच्छ जानता होगा तो அவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் वो स्वीकार करे नहीं स्वीकार करे அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த சாத்தானுடைய முத்திரைக்குள் ஆக்கப்படுவான். वो अपने आप वो शैतान के मोहर के अंदर वो चला जाएगा। சாத்தானுடைய முத்திரையை யாரும் அவருக்கு கம்பல் பண்ணி போடுறது கிடையாது. शैतान के मोहर वो कंपल करके नहीं लगाता। நீ தேவனுடைய முத்திரையை தள்ளி போட்டா तो परमेश्वर मोहर को अगर इनकार करेगा அது ஆட்டோமேட்டிக்கா நீ சாத்தானுடைய முத்திரைக்குள்ளாக முத்திரிக்கப்படுவாய். ऑटोमेटिक शैतान के मोहर तेरे पर लग जाएगा। இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை முத்திரித்திருக்கிறபடியா आज परमेश्वर आपको मोहर किया इसलिए இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நேராக நீங்க கடந்து வந்திருக்கிறீர்கள். वचन की ओर आप आए हैं। आमीन। தேவன் உங்களை முத்திரித்திருக்கிறார். परमेश्वर आपको मोहर लगाया
தேவன் எல்லா அழிவுக்கு முன்பாக தம்முடைய மக்களை அவர் முத்திரிக்கிறவராக परमेश्वर இருக்கிறார். नाश होने के पहले अपने बच्चों को, अपने लोगों को मोहर लगाता है। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर नाम की महिमा हो। மோசேயின் காலகட்டத்திலும் கூட मूसा के समय में भी கடைசி வாதையாக மரணம் நிகழ்வதற்கு முன்னாடி इस वेदना जो है मरण आने के पहले ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அந்த கோசனுக்குள்ளாக வாழ்ந்த மக்களை और हर एक इस्राएल जो क्वेश्चन के जी रहा था, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வாசலில நிலைக்கால்களை பூச வேண்டும். मेमने के लहू लेकर वो चौखट पे लगाना है उसको। அந்த ரத்தம் தான் அவர்களை முத்திரித்ததா இருந்தது. वो खून जो है उनको मोहर लगाया है। ஆகையினால அந்த ரத்தம் பூசப்படாத ராஜா முதற்கொண்டு அடிமை வரைக்கும் எல்லார் வீடுகளிலும் மரண ஓலம் துணிக்க ஆரம்பித்தது. वो मोहर को जो नहीं लगाया राजा से लेके गरीब तक सब लोग के घर में मरण हुआ। அப்படினா தேவன் ஒரு அழிவுக்கு முன்பாக தம்முடைய மக்களை அவர் முத்திரிக்கிறவராக இருக்கிறார். ऐसे परमेश्वर अपने लोगों के नाश के दुनिया के नाश के पहले अपने लोगों के लिए मोहर लगाता है। அவர் இன்னைக்கும் மாறுவது கிடையாது. आज भी नहीं बदलता है। தேவன் தம்முடைய தன்மையை மாற்றிக் கொள்வது கிடையாது. परमेश्वर अपने आप को नहीं बदलता है। அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். कल आयुगर एक सब தேவன் தம்முடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்வது கிடையாது. अपने स्वभाव को नहीं बदलता है। ஆகையினால எல்லா அழிவுக்கு முன்பாகவே सारे नाश होने के पहले தேவன் தம்முடைய பிள்ளைகளை முத்திரிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपने लोगों को मोहर लगाता है। பல நேரங்களில் தேவன் உங்கள் மத்தியில வந்து அவர் ஒரு வேலைக்காரனை போல நின்று பரிதாபத்தோடு கேட்கக்கூடியவராய் परमेश्वर இருக்கிறார். आपके समूह के आकर एक नौकर के माँ आपके पास वो पूछने का समय आता है। பைபிள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இப்படியா சொன்னார். बाइबल में परमेश्वर इस्राएल लोगों से ऐसा बोला, என்னை விட்டு தூரப்பட்டு मेरे से दूर होकर மாயையை பின்பற்றி போகிறது, மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு माया को पालन करके व्यर्थ में जाने वाले लोग என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீங்க? मेरे से कौन सी बुराई को आपने देखा है? ஐயா சர்வ வல்லவர் சொல்லுகிறார். वो सर्वशक्तिमान बोलते हैं, ஓ மகா பெரியவர் சொல்லுகிறார். बड़ा महान परमेश्वर बोलते என்ன हैं, மறந்து போறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை பார்த்தீங்க? मुझे भूल जाने के लिए मेरे लिए क्या चीज है? ஐயா நான் தேவனை ஏற்றுக்கொள்வதனால தேவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. मैं परमेश्वर स्वीकार करने से परमेश्वर कोई फायदा नहीं है। நான் தேவனை அண்டிக் கொள்வதனால தேவனுக்கு எந்த மேன்மை கிடையாது. मैं परमेश्वर निकट पहुंच गया तो उससे कोई ஆனால் भलाई नहीं தேவன் है। நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது मैं परमेश्वर स्वीकार करता हूँ, நான் பாதுகாக்கப்படுகிறேன், मैं रक्षा पाता हूँ, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். आशीष पाता हूँ। அப்ப யாரு தேவனை தேடி தேடி ஓடணும்? जो कौन परमेश्वर ढूंढ ढूंढ के जाएगा? மனுஷராகிய நாம தான் ஓடணும். हम लोग जो है उसको ढूंढ के जाना है। அருமையான பிரதர் சாட்சி சொன்னாரு, भाई ने अच्छा गवाही दिया। நான் அவரை தேடி போகவே இல்லை, मैं उसको ढूंढ कर गया नहीं है। அவர் என்னை தேடி வந்தார். मैं वो मुझे ढूंढ के आया है। இயேசு நம்மை தேடி வருகிறது. यीशु में ढूंढ कर आने परमेश्वर है। ஏறக்குறைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக लगभग 40 साल के पहले இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்த நான். यीशु मसीह को न जानने वाले एक परिवार में मेरा जन्म हुआ। எங்க குடும்பத்துல யாருக்கும் இயேசு பத்தி தெரியாது. मेरे परिवार में किसको यीशु मसीह मालूम नहीं। தாத்தா ஒரு இந்து மத பூசாரியா मेरा இருந்தார். नाना जो है हिंदू धर्म का पुजारी था, அவருடைய அப்பா ஒரு பூசாரியா उसका இருந்தார். पिताजी एक पुजारी था। ஓ கோயில்களை கட்டி அதை வழிபடுகிற மக்களா இருந்தாங்க. मंदिर को बांध कर उसको पूजा करने लोग थे। அவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களுடைய கடவுள் இடத்துல போய் எங்க குடும்பத்துல ஒருவரும் அந்நிய தெய்வத்தை வணங்க மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். और उन लोग जाकर उस परमेश्वर के पास, वो भगवान के पास उन लोगों ने प्रतिज्ञा की कि हम लोग के लोगों में से कोई भी दूसरा परमेश्वर के पास नहीं जाएंगे। ஆகையால எந்த கடவுளை வணங்கணுமோ அவர்தான் எங்களுடைய சந்ததியா வணங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் इसलिए वो இருந்தது. हिंदू परमेश्वर को हम लोग नमन कर रहे थे, पीढ़ी पीढ़ी से उसको हम नमन करके आ रहे थे। எங்களுக்கு வேற எந்த கடவுளும் தெரியாது. हमारे लिए कोई दूसरा परमेश्वर नहीं मालूम था। ஓ அப்பேற்பட்ட சூழ்நிலையில பிறந்த எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ऐसे स्थिति में जन्म हुआ मेरे जीवन में। ஓ மற்ற கடவுளை வணங்கி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மேன்மையும் நாங்க பெற்றுக்கொண்டது கிடையாது. ऐसा दूसरे परमेश्वर नमन करके हमारे जीवन में कोई भलाई को हम लोग नहीं पाए। ஏறக்குறைய எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். लगभग मुझे 8 साल था उम्र था। அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். पिताजी मेरा गवर्नमेंट सर्वेंट था। ஒரு தாத்தாவுடைய சொந்த வீடு இருந்தது. मेरा नाना का खुद का घर था। ஓரளவுக்கு வசதியா இருந்தோம். अच्छा हम लोग अच्छे से रह रहे थे। ஆனாலும் அப்பா அம்மாலாம் சந்தோஷமாய் வாழ்ந்ததை நான் பார்க்கவே இல்லை. लेकिन मेरे पिताजी आनंद से जिया ऐसा मैंने कभी नहीं देखा। ஏதோ ஒரு குழப்பம் குடும்பத்துல நடந்துகிட்டே कोई இருக்கும். ना कोई समस्या घर के अंदर हो रहा था। ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துல நடந்து கொண்டே இருக்கும். कोई ना कोई समस्या घर के अंदर हो रहा था। குடும்பத்துல தரித்திரம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். और मेरा परिवार के अंदर दरिद्रता लगातार पीछे लेकर आया। யாருடைய வீட்ல? मैं किसके घर में? கோயில் பூசாரி வீட்ல. मंदिर के पुजारी घर में। தாத்தா பூசாரி, ताता पुजारी, தாதாவுக்கு தாத்தா பூசாரி, उसका नाना पुजारी। அந்த குடும்பத்துல தான் இந்த நிலை. ऐसा परिवार ये कंडीशन हुआ। பிறகு கொஞ்ச காலமான பிறகு குடும்பத்துல சூழ்நிலை நிமித்தமாக அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. और परिवार में जो समस्या की वजह से मेरी माँ सुसाइड करके मर गई। அன்னைக்கு நடந்த நிகழ்வு கூட நான் அதிகா விவரிக்க விரும்பல. அன்னைக்கு என்ன நடந்தது? நான் சின்ன பையன் தூங்கிட்டேன், எனக்கு தெரியாது. उस समय छोटा था, उस दिन क्या हुआ मुझे नहीं मालूम। அன்னைக்கு ஒரு 8 வயசு பையனா இருக்கக்கூடிய எனக்கு சொப்பனத்துல நான் எல்லா காரியத்தையும் பார்த்தேன். लेकिन 8 उम्र का मैं था, मेरा स्वप्न में सब कुछ मैंने देखा। நான் எதை சொப்பனத்துல பார்த்தனோ அதுதான் எங்க குடும்பத்துல நடந்திருக்கிறது. मैं स्वप्न में जो देखा वही मेरे परिवार में हुआ था।
பிறகு அம்மா இறந்து போனாங்க. और मम्मी मर गई। பிறகு அப்பா எங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு 5 பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வச்சு அப்பா எங்களை எல்லாம் வளர்க்க ஆரம்பித்தார். और हम सबको एक 5 जनता बच्चे लोग को लेके दूसरे जगह में रखे मैं पालन पोषण किया। குடும்பம் சுமூகமா போய்கிட்டு இருக்க परिवार ஆரம்பிச்சது. अच्छे से चल रहा था। கொஞ்ச காலமான பிறகு थोड़ा समय அப்பாவுடைய के बाद வேலை போனது. उसका काम चला गया। குடும்பத்துல வறுமை அதிகமாய் வர ஆரம்பித்தது. परिवार में गरीबी बहुत होने लगा। வறுமைனா சொல்ல முடியாத வறுமை. और गरीबी इतना बहुत गरीबी। நாங்க வணங்கின என்னென்ன கடவுளோ ஏதாவது உதவி செய்வாங்களா எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஆரம்பித்தோம். हम लोग इंतजार करने लगे हमारा जितने परमेश्वर नमन किया कोई ना कोई आकर मदद करेगा। யாரும் உதவி செய்ய வரவில்லை. कोई मदद करने नहीं आया। ஒருவேளை நீங்க எல்லாம் அப்படி பூஜை பண்ணிருப்பீங்களா தெரியாது. हो सकता है आप पूजा किया गया मुझे नहीं मालूम। ராத்திரி 10 மணிக்கு உட்கார்ந்தா நைட் 12 மணி வரைக்கும் பூஜை பண்ணுவோம். रात को 10 बजे बैठे तो 12 बजे तक पूजा करते थे मैं। ஆனா யாரும் எங்களுக்கு உதவி செய்யல. कोई हमें मदद नहीं किया। எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருந்தோம். सारे लोग हमें छोड़ दिया था। நான் அப்போ ஒரு 15 அல்ல 16 வயசு பையன். मैं कम से कम 15-16 साल का उम्र था। என்னோட வீட்டில இருந்து வெளியே புறப்பட்டு வருகிறேன். मेरे घर से मैं बाहर आया। என் வீட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு சகோதரர் அவரும் கூட இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். और मेरा घर के बाजू में और एक परिवार था वो भी हिंदू ब्रदर है वो मसीह स्वीकार कर लिया। இன்னொரு சகோதரனும் என்னை விட ஒரு வயசு ஒரு 17 வயசு ஒரு பையன். और मेरे से एक 17 साल का एक उम्र लड़का था। அவங்க ஏதோ ஒரு கிறிஸ்துவ சபைக்கு போறது மட்டும் எனக்கு தெரியும். कोई वो मसीह कलीसिया में जाते हैं मुझे मालूम पड़ा। சரி அது அவங்க சபைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. उसके कलीसिया वो जाते हैं। ஆனா நம்ம கடவுளா யார் பெரியவராச்சே. हमारा परमेश्वर बड़ा है ना। பேச்சு தான் ஒண்ணுங்க கிரியை நடப்பிக்கல. लेकिन नाम बड़ा दर्शन खोटा है। அப்ப நான் அவரை தாண்டி அப்படி போயிட்டு இருக்கிறேன். ऐसे पार कर मैं जा रहा था। யாரோ உடைய சத்தம் என்னோட காதுல துடித்து கொண்டு किसी இருக்குது. का आवाज मेरे कान में आया। நீ அவரிடத்துல போய் பேசு. नहीं उसके पास जाकर तू बात कर। நான் அவங்க கிட்ட பேச விரும்பல. मैं उनके पास बात कर नहीं चाहा। நான் அங்க இருந்து புறப்பட்டு என்னுடைய நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்க அங்க இருந்து கடந்து போக ஆரம்பிச்சேன். मैं अपने दोस्तों को छोड़कर मैं जाने लगा। அந்த நேரம் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் பசங்க யாரும் இல்ல. उसके बाद देखा मेरा कोई दोस्त नहीं था। நான் திரும்ப அங்க இருந்து வீட்டுக்கு வந்தேன். मैं दोबारा लौट कर घर में आया। திரும்ப அதே வல்லமை என்னை தள்ளி கொண்டிருக்க ஆரம்பித்தது. दोबारा वही सामर्थ्य मुझे धकलने लगा। நீ போய் அவரிடத்துல பேசு. तू जाकर उससे बात कर। என்னால வீட்ல இருக்க முடியல. मैं घर में बैठ नहीं सका। திரும்ப வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த ரோட்ல தேடி பார்த்தேன். मैं घर से निकल कर रोड में ढूंढ कर देखा அவங்க யாருங்க கிடையாது. कोई मुझे नहीं मिला। திரும்ப வீட்டுக்கு வந்தேன். दोबारा घर में आया। என்னால வீட்ல இருக்க முடியல. मैं घर में बैठ नहीं सका। ஏதோ ஒரு வல்லமை कोई एक सामर्थ्य யார் எனக்கு தெரியாது. कोई मुझे नहीं मालूम। ஏதோ ஒரு காரியம் என்னை कोई का काम जो है அது என்னை தள்ளிக்கொண்டே இருக்க मुझे ஆரம்பிச்சது. पुश कर रहा था। வீட்ல இருந்து நேராக அவருடைய வீட்டுக்கு நான் போவேன். நேரா அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். मैं सीधा उनके घर में जाने लगा। அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 4-5 மாசம் ஆகுது. वो यीशु स्वीकार के कम से कम 4-5 महीना हुआ। ஒரு சின்ன வீடு. एक छोटा घर था। அவங்க வீட்ல குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. उस घर में परिवार का प्रार्थना हो रहा था। அங்க வாசல்ல போய் நின்னேன். वो घर में खड़ा हुआ। அவர் என்னன்னு கேட்டாரு. मुझे क्या कौन है पूछा। அப்ப நடந்த விஷயத்தை நான் சொன்னேன். मैं हुआ बात को बोला। அவர் இயேசு பத்தி எனக்கு சொன்னார். वो यीशु से मारे मुझे बताया। அந்த நிமிஷமே என்னை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். उस समय में पूरी तरह से अपने आप को यीशु से सौंप दिया मैंने। ஓ அந்த நாளில் என்னை கைவிடாத தேவனாகிய கர்த்தர் उस समय परमेश्वर मुझे नहीं छोड़ने वाला அவர் परमेश्वर மகா பெரியவர் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்தார். बड़ा है करके मुझे बताने உங்க लगा। தாத்தா வணங்குற கடவுளை போல கிடையாது. मेरा ताता नमन कर रहा था ऐसा नहीं था। இவர் மகா பெரியவர். ये सबसे बड़ा परमेश्वर है। ஒருவர் தான் தகுதியுடையவராய் वो இருக்கிறார். अकेला योग्य परमेश्वर है। இவர் ஒருவர் தான் நம்மை தேடி வருகிறவராய் वो अकेला இருக்கிறார். ही हमें ढूंढ कर आता है। இவர் ஒருவர் தான் வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். वो हमेशा हमें संभालने वाला परमेश्वर है। 40 வருஷம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமா இருக்கிறார். 40 साल मुझे संभाल रहा है परमेश्वर। எந்த விதமான அறிவு ஞான படிப்பறிவு இல்லாத என்னை கூட அவருடைய நாமத்தை உச்சரிக்க அவர் என்னை பயன்படுத்திக் कोई கொண்டிருக்கிறார். भी नाम ज्ञान मुझे नहीं भरा है ऐसे इंसान को उसका नाम उठाने के लिए मुझे इस्तेमाल किया है। அவர் பெரியவரா இருக்கிறார். वो बड़ा है। நான் அடிக்கடி எங்க சர்ச்சில் ஒரு வார்த்தை சொல்லுவேன். मैं हमेशा चर्च में एक बात बोलता हूँ। ஒரு போலீஸ் வேலைக்கு போனோம்னா என்ன போய் போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்களா? वहाँ पुलिस काम में जाएगा मुझे कोई पुलिस में लेगा क्या? கண்டிப்பா நான் பார்த்தா ஓரம் கட்டி விட்டுருவான். जाकर भेजेगा। ஒரு போலீஸ்க்கு நல்ல உயரம் இருக்கணும். पुलिस के ऊंचा होना चाहिए। நல்ல பாடி இருக்கணும். अच्छा बॉडी होना चाहिए। அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். क्वालिफिकेशन அங்க வைக்கிற பயிற்சி எல்லாம் அவர் முடிக்கணும். वो जो टेस्ट करते हैं सब पूरा उनको पास करना है। அப்படின்னா எந்த வேலை எடுத்தாலும் அவங்க கிட்ட ஒரு தகுதி வேணும். कोई भी काम को लेगा तो उसके लिए एक योग्यता चाहिए। தகுதி இல்லாத யாரையும் அந்த பணியில யாரும் பொருத்த மாட்டாங்க. अगर योग्य जो नहीं है उसको उस काम पर नहीं लगाएंगे कोई भी। ஐயா எந்த வேலை இருந்தாலும் நம்ம கிட்ட தகுதி இருந்தால்தான் அந்த வேலையில அவங்களை பொருத்த முடியும். कोई भी काम हो अगर योग्यता नहीं होगा तो उस काम में हमें नहीं लगाएंगे। ஆனா ஒருவர் இருக்கிறார். लेकिन एक है அவர் உங்ககிட்ட தகுதியை பார்ப்பது கிடையாது. वो आपके योग्यता नहीं दिखता है। தகுதியே இல்லாத ஒண்ணை எடுப்பாரு. वो आप योग्य नहीं था तेरे को उठाएगा। யூசஸ் ஃபெல்லோ என்னை போன்றவரை எடுப்பார். அவரு काम नहीं करे इस्तेमाल मुझे அவர் தகுதிப்படுத்துவார். वो हमें योग्य बनाएगा।
அவர் वो பயன்படுத்துவார், भी इस्तेमाल करेगा, அவர் தேவன் என்பதை वो நிரூபிப்பார். परमेश्वर के बताएगा। அந்த இயேசு உங்களை கூட பயன்படுத்த वो வல்லவராய் यीशु இருக்கிறார். आपको सामर्थ्य ஓ, எனக்கு ஞானம் இல்லையே, मुझे ज्ञान नहीं है, எனக்கு அறிவு இல்லையே, बुद्धि नहीं है, உன்னதான் இயேசு தேடி இருக்கிறாரு. तो ये यीशु ढूंढ रहा है। நீங்க தான் அவருக்கு தேவை. आप भी उसके लिए चाहिए। அவர் ஞானிகளையும் கல்விமான்களுக்கு வெட்கப்படுத்தும்படியா பைத்தியமான என்னை போன்றவர் और தெரிந்து बुद्धिमान ज्ञानी को शर्मिंदा करके ऐसे मुझ जैसे इंसान को चुनता है। தகுதியுடைய ஒரு மனுஷன் பயன்படுத்த முடியும். ये योग्यता रहेगा तो एक इंसान इस्तेमाल करेगा आपको। தேவனை அதை செஞ்சா அவர் எது தேவனா இருக்க முடியும்? परमेश्वर से करे तो कैसे परमेश्वर होगा? அவர் தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்துகிறவராய் वो இருக்கிறார். योग्य नहीं है उसको योग्य बनाता है। அவர் वो இன்றைக்கும் மாறாத தேவனாய் वो இருக்கிறார். ना बदलने परमेश्वर है वो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். नाम की महिमा हो। ஆகையினால எங்கேயே கிடந்து என்னை தேடி வந்த தெய்வனாக यहाँ கர்த்தர் पर पड़ा वो मुझे ढूंढ कर आया परमेश्वर, அவர் வாழ வைத்து, मुझे जीवन के जीने दिया। ஐயா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நான் ஒரு பெரிய ஷை டைப், मुझे एक बड़ा ஒரு கூச்ச சுபாவப்படையவன். मैं एक शर्मिंदा इंसान हूँ। யாராவது உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட பேரை சொல்றது கூட கூச்சப்படக்கூடிய ஒருத்தன். कोई भी अगर पूछेंगे भैया आपका नाम क्या है, नाम बोलने में मैं शर्म करता था, मैं बोल नहीं पाता था। அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தேன். ऐसा स्थिति के अंदर मैं था। ஆனா இன்னைக்கு அந்த மகா பெரிய ராஜாவை குறித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்த முடியும். ஓ, அவர் பெரியவராக இருக்கிறாரு. आज वो महान राजा के बारे में मेरे हृदय गहराई से मैं आपको बता सकता हूँ। இந்த வேஸ்டான பாத்திரம் அவர் கை போச்சுன்னா ये अवैध है, उसकी तरफ उनका हाथ गया तो எல்லாமே சரியாயிடும். सब ठीक हो जाए। आमीन। ஒரு கொஞ்சோண்டு 5 அப்பம் 2 மீன் அவர் கைக்கு போட்டோம், 5 रोटी 2 मछली उसके हाथ में जाने दे, அத அவர் பிளஸ் பண்ணுவார், எல்லாரும் திருப்தி उसे ஆயிடுவாங்க. आशीष करेगा, सबको तृप्त करेगा। வெறும் தண்ணீர் தான் இருக்கும். उससे पानी होगा, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். वचन को सुनेगा तो काफी है। வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றுவார். पानी को दर्शन से बनाएगा। அவர் இன்றைக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். आज ये बना बदलने அவர் परमेश्वर है। இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் वो आज भी இருக்கிறார். अद्भुत काम करने वाला அவர் परमेश्वर है। மாறாவை மதுரமாய் மாற்றுகிற वो தேவனாய் मारा को இருக்கிறார். और ये मिठास में बदलता है। அவர் இன்றைக்கு எத்தனையோ மாறாக்கள் இங்க உட்கார்ந்திருக்கிறோம் பாருங்க. आज बहुत से मारा यहाँ पर बैठे हैं। அவர் நம்மை மதுரமா மாற்றி இருக்கிறார். आमीन। वो हमें मधुर बनाएगा, காரணம் அவர் மதுரமானவர். वो क्योंकि वो मीठा है। அவர் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறார். वो इतर है, इतर। பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் தமிழ் ஒரு பழமொழி उसके சொல்லுவாங்க. साथ वो फूल के साथ मिला हुआ धागा भी खुशबू आता है। அந்த மகத்தானவர் கூட இணைஞ்சபடினால வாசம் வீசி கொண்டிருக்கிறோம். आमीन। वो महिमा का व्यक्ति से अगर जुड़ गए तो आपके अंदर खुशबू आना चालू हो जाएगा। ஐயா நம்ம கிட்ட என்ன மேன்மை இருக்குது? अया हमारे पास क्या बड़े बढ़िया மேன்மை எல்லாம் அவர் ஒருவரே. परमेश्वर सब पूरा மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். महिमा करे, परमेश्वर बारे महिमा करे, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा हो। ஆகையால் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற அந்த காலகட்டத்தில் தான் இயேசு காட்சிக்கு வர ஆரம்பித்தார். एजेकियल का भविष्यवाणी पूरा होने के समय यीशु दृश्य में आए। ஓ, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி பல 100 ஆண்டுகள் கடந்து போக ये ஆரம்பித்தது. भविष्यवाणी होने के बाद कई 100 साल बीतने के बाद இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே यीशु सारे भविष्यवक्ता का भविष्यवक्ता है, அவர் காட்சிக்கு வருகிறார். वो दृश्य में आता है। அவர் எருசலேமில் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு சமயமும் और यरूशलेम के अंदर प्रचार करने हर एक समय में அவர் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள், मन फिराइए, स्वर्ग समीप में है। அவர் தன்னுடைய செய்தியில மனம் திரும்புதலை குறித்து திரும்ப திரும்ப சொல்ல अपने ஆரம்பித்தார். संदेश में मन फिराओ के बारे में बार बार वो बोल रहा था। அவருக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்நானகன் இதே வார்த்தையை சொல்லி उससे பிரசங்கித்தார். पहले यूहन्ना बपतिस्मा देने वाला वो भी वही बात बोल रहा था। அந்த யோவான் ஸ்நானனுக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிந்தி இயேசு காட்சிக்கு வர और ஆரம்பித்தார். यूहन्ना के बाद 6 महीने के बाद यीशु मसीह आए दर्शन में, அவரும் ஜனங்களுக்கு அந்த எச்சரிப்பு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். वही लोगों के लिए एक चेतावनी देने लगा। பிறகு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த காலம் வருகிறது. இயேசு தம்முடைய பார்வையில பார்க்க तो ஆரம்பித்தார். यीशु ने देखा कि वो भविष्यवाणी पूरा होने का समय आ गया। ஆகையால் தீர்க்கதரிசிகள் நம்ம போனவங்க கிடையாது. भविष्यवक्ता हमारे मानिंद नहीं है, ஐயா அவங்க தீர்க்கதரிசன பார்வையில பார்க்கக்கூடியவங்க. वो दृश्य में देखने वाले लोग भविष्यवाणी को। ஒரு தீர்க்கதரிசியை அப்படி பார்க்க முடியுமா என்னால்? एक दीर्घ भविष्यवक्ता ऐसे देख सकता है तो சிருஷ்டிகர்த்தர் மகா பெரியவரா இருக்கிறார். मैं सृष्टिकर्ता बहुत बड़ा है। சிருஷ்டிகர்த்தர் அந்த வார்த்தை நிறைவேறுகிற அந்த காலகட்டம் வந்தபடினாலே सृष्टिकर्ता वचन पूरा होने समय जब देखा, அந்த ஜனங்களை திரும்ப தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்ப वो ஆரம்பித்தார். लोगों को दोबारा अपने पास खींचने के लिए उसने इच्छा किया। அவர் இப்படியாக சொன்னார். तो ऐसा बोला, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். परमेश्वर इसराइल लोगों को देखकर बोला, அவர் 24 மத்திய 24 அதிகாரத்துல मत्ती 24 अध्याय के अंदर அவர் அந்த தேவாலயத்தினுடைய வீழ்ச்சியை குறித்து பேச ஆரம்பித்தார். उस मंदिर की गिरावट के बारे में बात कर रहा அவர் था। இஸ்ரவேலுடைய அழிவை குறித்து பேச ஆரம்பித்தார். इसराइल के गुलामी के बारे में बात कर அந்த रहा था। ஜனங்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிய வார்த்தை கேட்டு கேட்டு பழகினபடினால उन लोग हो सकता है बात को सुन के उनको मालूम था, इसलिए
இயேசு கிறிஸ்து வார்த்தை கூட அப்படிதான் கேட்டாங்க. यीशु मसीह शब्द ऐसे ही सुने उन लोग. ஆனா மற்ற பரிசேய மற்ற வேதபாரருடைய பிரசங்கத்தை போல வார்த்தை கிடையாது. वो शास्त्री के वचन के अनुसार उसका वचन नहीं था. இவருடைய வார்த்தை அதிகாரமுடையதா இருந்தது. आमीन. उसका वचन अधिकार के साथ था. இவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதா இருந்தது. आमीन. उसका वचन कृपा से भरा हुआ था. இவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. उसका वचन में जीवन था. காரணம் இவரே வார்த்தையா இருந்தார். क्योंकि वो खुद ही वचन था. ஆகையினால இவர் ஒவ்வொரு முறையும் ஜனங்களை எச்சரித்துக் கொண்டே வர ஆரம்பித்தார். हर समय में लोगों को चेतावनी देकर आ रहा था. ஒரு முறை இயேசுவும் சீஷரும் ஒலிவமலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க. एकदम यीशु शिष्य लोग उतर कर आ रहे थे पहाड़ से. தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிச்சாங்க. मंदिर के अंदर प्रवेश किए. சீஷர்லாம் தேவாலயத்தை இயேசுக்கு அப்படியே காட்டுறாங்க. शिष्य लोग जो है यीशु मसीह बता रहे थे मंदिर के बारे में. ஆண்டவரே அந்த சுவரெல்லாம் பாருங்க. प्रभु दीवार को देखिए. ஆண்டவரே அந்த டோர் எல்லாம் பாருங்க. परमेश्वर दीवार वो दरवाजे को देखिए. இத பாருங்க. इसे देखिए. ஏப்பா அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி தரணுமா? திருதேசி அடிக்கடி சொல்லுவாரு. हो सकता है बार-बार बोलते हैं. தேவன் நம்ம பயன்படுத்தணுமா? தேவன் நம்மள பயன்படுத்தணும். परमेश्वर हमें इस्तेमाल करना है. ஆனா பலர் தேவனை பயன்படுத்துவாங்க. பலர் தேவனை பயன்படுத்துவாங்க. बहुत से परमेश्वर इस्तेमाल करेंगे. I command. मैं कमांड करता हूँ. Heal in Jesus name. यीशु मसीह नाम से चंगा हो जाओ. இல்ல ஐயா அதெல்லாம் நடக்காது. वो सब नहीं होगा. நான் அவருக்கு கமாண்ட் பண்றது நான் யாரு? நான் उसको आज्ञा देने का मैं कौन है? அவர் எனக்கு கமாண்ட் பண்ணட்டும். आओ मुझे आज्ञा देने दो. நான் செய்றேன். मैं करूंगा. அதுதான் தீர்க்கதரிசியின் வார்த்தை. कोई भविष्यवक्ता का शब्द है. தேவனை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது. परमेश्वर कोई कमांड नहीं कर सकते. வேதம் சொல்கிறது. कलाम बोलता है. என் காவற்காரர்கள் मेरे रखवाले குலைக்க மாட்டாத ஊமையின் நாயா இருக்கிறாங்களாம். वो न भौंकने वाला कुत्ते के मानिंद है. வார்த்தை கோடிங்க. என் காவல்காரர்கள் குறைக்க மாட்டாத ஊமை நாயா இருக்கிறாங்க. मेरे रक्षक जो है रक्षा करने वाले लोग जो है बिना भौंकने वाले कुत्ते के मानिंद है. இந்த நாய்க்கு அவர் சோறு போட்டாரு துணி கொடுத்தாரு அதனால நான் அவர் சொல்ற வார்த்தையில குலைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ये कुत्ते को उसने खाना खिलाया सब कुछ कैसे मैं भौंक रहा हूँ. ஐயா எனக்கு ஒரு 40 வருஷமா சோறு போட்டு துணியை போட்டு வாழ வைத்துட்டு இருக்காரு. 40 साल से मुझे कपड़ा देकर खाना देकर मुझे संभाल रहा है. நேற்று தினத்துல விதவிதமான ஆகாரம் போட்டாருங்க. कल के दिन में अलग अलग तरह से भोजन में मिला. ஐயா வந்து சொன்னாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டீங்களா? पास्टर बोला चाइनीज फूड खाया क्या? சைனீஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்தாங்க. चाइनीज फूड आपको मिला है. அப்ப அவர் என்ன எதுக்கு வளர்க்கிறார்னா मुझे क्यों संभाल रहा है? இந்த வார்த்தையை சொல்லி குலைப்பதற்காக தான் நான் இருக்கிறேன். आमीन. वचन को बताने के लिए என் காவல்காரர்கள் குலைக்க மாட்டாத ஊமை நாயா இருக்கிறார்கள். संस्था के लोग जो है बिना भौंकने वाले कुत्ते हैं. வார்த்தை என்ன சொல்ல குலைக்க கற்றுக்கொள்ளனா அவன் தான் உண்மையான எஜமானுடைய நாயா இருப்பான். वचन जो है उसके अनुसार बोलने वाला ही सच्चा उस कुत्ते का मालिक का कुत्ता है. அவர் எப்போதான் குலைக்க சொல்றாரோ जब जो आपको भौंकने बोलता है அப்பலாம் குலைப்பேன். जैसे आप भौंकना है. चुप. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. वो एक सेवक का काम है. அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேலையா இருக்கிறது. सच्चा सेवक काम वही है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். नाम की महिमा हो. சீஷர்கள் போய் ஆலயத்தை சுற்றி காட்ட शिष्य ஆரம்பிச்சாங்க. लोग जाकर मंदिर को बताए. ஆண்டவரே அந்த சுவர் பாருங்க எவ்வளவு பியூட்டி அற்புதமா இருக்கிறது. वो दीवार को देख कितना सुंदर से बनाया है उसको. அவருக்கு இவன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். उसको बताने सिखाने लगे. எல்லாத்தையும் அமைதியா கேட்டாரு. सब कुछ शांति से सुना. அந்த ஆலயத்திலிருந்து திரும்ப வெளில வந்தாங்க. उस मंदिर से बाहर आए. ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்வார் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. प्रभु क्या बोले करके सब सोच रहे थे. அவர் சொன்னார். उसने बोला இந்த சுவர்ல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு விழுந்து போகும். ये दीवार में एक पत्थर नहीं रहेगा सब तोड़ कर गिरा जाएगा. என்னையா இது? क्या बात है? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏரோது 46 வருஷங்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். इस मंदिर को बांधने का 40 वर्ष लगा है. இது எல்லாமே அது குறித்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ये सब कुछ बड़ाई मार के बात करने समय में இயேசு சொல்றார் இந்த ஆலயத்தோட ஒரு கல்லின் மேல் இல்லாத இடிக்கப்பட்டு போகும் காலம். यीशु मसीह बोले इस मंदिर का एक पत्थर दूसरा पत्थर नहीं रहेगा सब ढाया जाएगा. அந்த நாளில கர்ப்பவதிகளுக்கு ஐயோ. उन दिनों में गर्भ से रहने वाले को अय्यो. பால் கொடுக்கிற பெண்களுக்கு ஐயோ. दूध पिलाने वाले बच्चों स्त्रियों को अय्यो. நம்முடைய தேவன் அதனால தான் அவர் தேவன் என்ற அந்த குணலட்சணத்துக்கு உரியவராய் இருக்கிறார். इसलिए परमेश्वर गुण से भरा हुआ है. அவர் என்னதான் கோபப்பட்டாலும் वो कितना गुस्सा क्यों ना हो அவர்கிட்ட அதிகமான கிருபை இருக்கிறது. आमीन. उसके बड़ा कृपा है. அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு தான் விசாரிப்பார். वो 3-4 पीढ़ी तक को पूछताछ करेगा. ஆனா அவருடைய இரக்கம் 1000ங்க. आमीन. அவருடைய இரக்கம் 1000. उसका कृपा जो 1000 है. ஆகையால அவர் அன்புக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. इसलिए उसके प्रेम के सामने कोई खड़ा नहीं रह सकते. ஆகையால அவர் சொல்லுகிறார் इसलिए वो बोलते हैं நியாய தீர்ப்பு வரதான் போகுது. वो व्यवस्था न्याय आने वाला जजमेंट आने वाला है. நியாய தீர்ப்பு நிகழதான் போகிறது. वो न्याय होने वाला है. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். लेकिन एक शब्द बोला அந்த நாள் वो दिन அது ஓய்வு நாளிலாவது वो
सप्त के दिन नहीं होना चाहिए, அது மாரி காலத்தில் வராதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். दूसरा सीजन में नहीं आने वाला ऐसा, उसके लिए प्रार्थना करो. இது நமக்கு ஏதாச்சும் புரியுதா? इसलिए कुछ हमें समझता है क्या? இந்த நியாய தீர்ப்பு நிச்சயமா நிகழும். ये न्याय जरूर होगा. அன்னைக்கு ஓய்வு நாளா இருந்துடக்கூடாது. सबका दिन नहीं होना चाहिए. ஐயா, ஒரு பக்கம் கோபம் தான், एक तरफ गुस्सा है, ஒரு பக்கம் கிருபை அதிகமா பொழிந்து கொண்டு आमीन, और एक तरफ कृपा से भरा हुआ है. அவர்தான் இயேசு, वो यीशु है, அவர்தான் இயேசு. वो यीशु है. ஓ, ஒரு நாமம் ஆசீர்வதிக்கப்படுவது. उसके नाम का महिमा हो. அவர் சொல்ற அந்த நாள் ஓய்வு நாள் வர வேண்டாம், மாரி காலத்துல வர வேண்டாம். वो ऐसा सप्त का दिन नहीं होना चाहिए और दूसरे समय नहीं होना இந்த चाहिए. பிரச்சனை எருசலேமுக்குள்ளாம நிகழ்கிற நேரத்துல ஓய்வு நாளா இருக்குமையானா ये समस्या जेरूसलम में होगा. अगर सप्त का दिन होगा तो பட்டணத்துடைய வாசலை க்ளோஸ் பண்ணுவான். वो उन लोग दरवाजा बंद कर देते हैं. நீ शहर வெளியே का दरवाजा வெளியே ஓட முடியாது. आप बाहर नहीं जा सकते. அது மாரிக்காலம் குளிர்காலமா இருந்தா அந்த குளிர்ல நீ செத்து போயிடுவ. वो ठंडी का समय रहेगा तो ठंडी में मर जाएगा. தேவன் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். परीक्षा के साथ बचने का रास्ता है वो बताता है हमको परमेश्वर. நம்ம தேவனுக்கு நிகர் வேற யார் வர முடியும்? हमारे परमेश्वर समय में और कौन हो सकता है? ஆகவே ஒரு பழைய பாட்டு அற்புதமாய் பாடுவாங்க. वो एक जुना गाना गाते हैं पैसे. நிகரே இல்லாத சர்வேசா, आपके समान कोई नहीं है. அவரை யாரோடு கூட ஒப்பிட்டு பேச முடியாது. वो किसी के साथ जोड़ कर आप बात அவர் नहीं कर सकते. நிகரற்றவராய் இருக்கிறார். उसके लिए कोई तुल्य नहीं है. அவர் ஒப்பிடப்பட முடியாதவராய் இருக்கிறார். उसके साथ कोई तुल्य नहीं कर सकते हैं हम लोग. அவரோடு கூட யாரை கம்பேர் பண்ணாதீங்க. उसके साथ कोई तुल्य मत करना. அவர் படத்தோட கூட வேற யார் பிக்சரை ஒண்ணா இணைக்காதீங்க. उसके साथ और दूसरे पिक्चर मत लगाओ. அவர் நிகர் இல்லாதவர். आमीन. அவர் ஒப்பிடப்பட முடியாதவர். किसी का तुल्य नहीं है. वो बड़ा सबसे बड़ा அவர் है. சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். वो सृष्टि करता है. என்ன சொல்கிறார்? நியாய தீர்ப்பு நிகழதான் போகிறது. वो न्याय आने वाला है. ஆனால் ஓய்வு நாளையாவது மாரி காலத்துல வராதபடிக்கு அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். वो सप्त का दिन नहीं होना चाहिए, ठंडी का समय नहीं होना चाहिए. प्रार्थना करो. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर नाम की महिमा हो. இயேசு கிறிஸ்து திரும்ப ஒரு முறையும் கூட அவருடைய ஊழியம் 3 வருஷம் முடிவடைகிற காலம் நெருங்கி வந்து விட்டது. हम देखते हैं उसका 3.5 साल का सेवा खत्म होने का समय आ गया. அவர் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார். लूका 13 अध्याय के तीसरे बोलते हैं. 34ஆம் वचனத்தை யாராவது வாசிக்கலாம் நினைக்கிறேன். 34 पढ़ेंगे हम लोग. 13 34 13 13 में 34 लूका. எருசலேமே எருசலேமே எஸ் எஸ் பிரதர். எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டும் வண்ணமாக நான் எத்தனை உன்னை பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாகியிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. போதும் பிரதர். हिंदी हिंदी 34. ए यरूशलेम, यरूशलेम, तू जो भविष्यवक्ताओं को मार डालता है और जो तेरे पास भेजे गए उन पर पथराव करता है, कितनी ही बार मैंने यह चाहा कि जैसे मुर्गी अपने बच्चों को अपने पंखों के नीचे इकट्ठा करती है, वैसे ही मैं भी तेरे बालकों को इकट्ठा करूं, पर तूने यह न चाहा. எருசலேமே எருசலேமே यरूशलेम, यरूशलेम, தீர்க்கதரிசியை கொலை செய்தவளே, दीर्घ भविष्यवक्ता को खत्म करने वाले, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக मुर्गी अपने बच्चों को जो पंखों के नीचे लेता है. நான் எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருந்து, कई दफे मैं अपने आप को लेने के लिए मैंने प्रयास किया, ஆனா உனக்கு மனதில்லாம लेकिन तुझे मन नहीं था. இதுதான் தேவனுடைய கடைசி எச்சரிப்பார். 3 வருஷம் ஊழியத்தின் கடைசி எச்சரிப்பார். यही यीशु मसीह का आखिर चेतावनी था. 3.5 साल का காரணம் இயேசுவுக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் கொஞ்ச காலத்துல எருசலேமே நிகழ போகுது என்பதை இயேசு அறிந்திருந்தார். क्योंकि यीशु जानते थे ये थोड़े समय के बाद यरूशलेम में दृश्य होने वाला था. அவர் கடைசியாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போகிறார். यीशु अपने क्रूस उठाकर चल के जा रहा था. பெண்கள்லாம் பார்த்து அழறாங்க. स्त्री लोग देखकर रो रहे थे. ஓ, அவர் எத்தனை நல்லவர், कितना अच्छा था. அவர் எத்தனையோ வியாதியை சுஸ்தமாக்கினாரு. कितने बीमारों को चंगा किया उसने. எல்லாரும் அழறாங்க. सब लोग रो रहे हैं. அவர் இயேசு சொன்னாரு, यीशु ने कहा, சீயோன் குமாரத்தியே, सियोन बेटी, எனக்காக அழாதீங்க, मेरे लिए मत रोना, உனக்காகவோ तेरे लिए, உன்னுடைய பிள்ளைகளுக்காக तेरे அழு. बच्चों के लिए रोना, எது எனக்காக அழ வேண்டாம். मेरे लिए मत रोना. நீங்க தான் அழிவுக்குள்ளாக பிரவேசிக்க போறீங்க. आप लोग नाश के अंदर जाने वाले लोग हैं. ஓ, அவர் கிருபை நிறைந்த தேவனாய் वो இருக்கிறார். कृपा से भरा हुआ परमेश्वर அவர் है. கடைசி கட்டத்துல கூட அவர் தனக்காக நீ உனக்காக உனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள என்று தேவன் சொல்றார். आखिर समय में परमेश्वर वो भी बोलता है, तेरे लिए जो मौका दिया उसे इस्तेमाल तू करना चाहिए था, तूने नहीं किया करे बोलता है वो. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணம் यरूशलेम मुर्गी अपने बच्चों को जैसे पंख के नीचे लेता है. நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி मैं சேர்க்க कई बार तुझे इकट्ठा करने में प्रयास किया, உனக்கு மனசு இல்லாம போச்சு. तुझे मन नहीं था.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார சகோதரர் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை சொன்னார். मुझे मालूम है, एक सेवक था, उसने एक अद्भुत गवाही बताई। அவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. एक जगह काम कर रहा था। அந்த அவருடைய ஆபீஸுக்கு அருகாமையில சின்ன குடிசைகள் இருந்த ஒரு சில பகுதிகள் இருந்திருக்கு. उसके ऑफिस के बाजू में ऐसा झोपड़ा, छोटा झोपड़ा था। அந்த குடிசை பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது. वो झोपड़े में अचानक आग लगकर जलने लगा। அது ஏறக்குறைய பல குடிசைகள்லாம் அது எரிஞ்சு சாம்பலா போச்சு. बहुत से झोपड़ा जलकर राख हो गया। அப்ப இந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாரும் போய் முதலுதவி செய்வதற்காக அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் இறங்கி போய் அவங்களுக்கு முதலுதவி செய்ய விரும்பி இருக்காங்க. ये ऑफिस में लोग सब उतरकर उनके मदद करने आने के लिए प्रयास किया। அதுக்குள்ள இருக்கிற சிலருக்கு சின்ன குழந்தைகளை அவங்க தூக்கி வெளிய கொடுத்திருக்காங்க. थोड़ा बच्चा को लोग दे दिया। வேற ஏதாவது அதை எடுத்து வெளிய போட்டுருக்காங்க. और कोई चीज को बाहर निकल डाले। இப்படி அவங்க எல்லா உதவிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. ऐसे सारे मदद करने के समय கடைசில ஒரு அழுக்கான ஒரு சின்ன துணி மூட்டை இருந்திருக்கு. और यहाँ पर एक गंदा कपड़े का बंडल था। அப்ப ஒருத்தர் சொன்னாரா, तो एक ने बोला, இது யாரு வீட்டினுடைய அழுக்கு மூட்டைன்னு தெரியல, किसका घर का गंदा कपड़ा नहीं मालूम, இது எரிஞ்சு போகாம இன்னும் அப்படியே இருக்குப்பா, ये नहीं जला, ऐसे है। இந்த மூட்டையை கையில் தொட்டு எடுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. छूकर उसे उठाने के लिए उसको मन नहीं था। அவர் என்ன செஞ்சாரு, கால்ல ஒரு உத வச்சிருக்காரு. उसे के पैर से एक लात मारा। அந்த மூட்டை அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கு. वो बंडल वहां से लुढ़क के गया। அதுக்குள்ள நிறைய கோழி குஞ்சுகளா வெளியே வந்துச்சு. उसके अंदर से बहुत से बच्चे, मुर्गी के बच्चे लोग बाहर आए। அதுக்கு அடுத்து அது மூட்டை கிடையாது, उसके पास वो बंडल नहीं था, அது ஒரு தாய் கோழியா இருந்தது. वो एक माँ था। ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து एक बड़े विपद से लेकर தாய் கோழி கூப்பிட்டது, தன்னுடைய பிள்ளைகளா கூப்பிட்டது, अपने सारे बच्चों को बुला लिया। பிள்ளைகள் எல்லாத்தோட சிறகு கீழே வந்தது. अपने पंख के नीचे ले लिया बच्चों को। அம்மா அப்படியே சிறக மூடிக்கிச்சு. माँ अपने पंख को बंद कर लिया। நெருப்புடைய வேகம் அதிகரிக்க जैसा अग्नि आगे बढ़ते गया, அந்த நெருப்பு என் பிள்ளையை தாக்கிட கூடாது, अग्नि मेरे बच्चों को छूना नहीं चाहिए, இந்த பக்கத்துல என் பிள்ளையை தாக்க கூடாது, मेरे बच्चों को छूना नहीं चाहिए। நான் எந்த அளவுக்கு என் பிள்ளையை பாதுகாக்கணுமோ जितना मेरे बच्चों को संभालना है, அம்மா ஒரு பிள்ளையை கூட இழக்க விரும்பலங்க. एक बच्चे को खोना नहीं चाहा। என்னுடையவர்கள் நான் இழக்க மாட்டேன், मेरे लोग को मैं नहीं खोऊंगा, என்னுடையவர்கள் நான் இழந்து போவது கிடையாது, मेरे लोग को मैं नहीं छोड़ूंगा। அந்த தேவன் மகத்துவமானா இருக்கிறார். वो परमेश्वर महिमा से भरा है। தன்னுடைய பிள்ளையெல்லாம் அம்மா காப்பாத்தினா, सारे बच्चों को मारे संभाल लिया। கடைசில அந்த நெருப்பு அம்மாவை கொண்டு போட்டது. लेकिन अग्नि ने माँ को खत्म कर दिया। தேவனாகிய கர்த்தரும் கூட प्रभु यीशु मसीह भी நமக்காக என்னை நான் ஜீவனோடு வாழ்வதற்காக அவர் மரணத்தை ருசிப்பார். मैं जिंदा रहने के लिए उसने मरण को उसने चख लिया है। நான் मैं ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதற்காக, उद्धार के वस्त्र को पहन लेने के लिए அவர் நிர்வாணமாய் ஆனார். वो हमारे लिए नग्न हुआ। ஐயா, 33 வயது நிரம்பின ஒரு வாலிபன், 33 साल भरा हुआ एक जवान, ஒரு யூதன், वो यहूदी, விசேஷமாக தாவீதுடைய சந்ததியில் அடுத்த ராஜாவாக கூடிய தகுதி பெற்றவர் இயேசுவார். दाऊद के वंश के दूसरा राजा होने के योग्य एक इंसान था। அந்த ராஜா எப்படி இருக்கிறார் அப்படி பார்ப்போமேனா, और राजा कैसे है? ஐயா, நிர்வாண கோலத்துல பரிதாபமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். बिना कपड़ा का वहां पर लटक रहा था। எதற்காக? என்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு, मेरे नंगापन को ढांपने। அன்றைக்கு ஆதாமுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக, उस दिन आदम के नंगापन को ढांपने के लिए, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்காக, उस उद्धार का वस्त्र देने के लिए அவர் நிர்வாண கோலத்தை காட்சியளித்தார். वो नंगा होकर हमारे लिए खड़ा हो அந்த गया। தேவன் எத்தனை நல்லவரா இருக்கிறார். वो परमेश्वर कितना अच्छा है, ஒரு மகா பெரியவரா वो இருக்கிறார். बहुत बड़ा है। எல்லா அழிவுக்கு முன்பாக தேவன் தம்முடைய மக்களை அவர் முத்திரிக்க விரும்புகிறார். आमेन। सारे नाश के पहले अपने बच्चों को मोहर लगाना चाहता है। वो வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது प्रकटीकरण को हम देखते हैं, जब தேவன் 144,000 பேரை அவர் முத்திரிக்க ஆரம்பித்தார். परमेश्वर 1,44,000 को मोहर लगाना आरंभ कर அவருடைய दिया। நெற்றிகளிலே அந்த முத்திரையை பதித்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. प्रकटीकरण बताता है कि उनके माथे पर उसने मोहर लगाया है। சாத்தானுடைய முத்திரை நெற்றிகளாவது வலது கரத்தினால் முத்திரையை பெற்றுக்கொள்ளணும். शैतान का मोहर जो है माथे पर या उसके दाहिने हाथ पर है। இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு விதமான நவீன கருவி மூலமாக இங்கேயும் நெற்றியில அதை பதிச்சிருவாங்க, சிப்பு. और एक चिप को लगाएंगे यहाँ पर, नहीं यहाँ पर लगाएंगे, ऐसा बोलते हैं लोग। ஐயா, சிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க ஐயா. चिप भी नहीं है, कुछ भी नहीं है भैया। தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், लगता बोलते हैं நெற்றி என்பது और माता जो है, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொட்டு வச்சிட போறாங்களா? कोई आपको टीका लगाएगा क्या? இல்ல, नहीं है। நீங்க இந்த வார்த்தையை குறித்த ரெவலேஷன், ये वचन का प्रकटीकरण यहाँ पर है। இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியுடைய செய்தியை குறிச்ச அந்த ரெவலேஷனுக்கு பாருங்க, அதுதான் தேவனுடைய முத்திரையை பெற்றதுக்கான அடையாளமா ये இருக்கு. समय का भविष्य का संदेश को पाना है, इस समय का मोहर आपको लगाया है। அப்படியே வலது கரமா என்ன? राइट हैंड क्या है? தீர்க்கதரிசியான சொல்றார், भविष्य बोलते हैं, நான் எதை ரெவலேஷனை பெற்றுக்கொண்டேனோ जो प्रकाश को मैंने पा लिया है, அதன் அடிப்படையிலே நான் கிரியை செய்யறேன் பாருங்க, அதுதான் வலது கரமா இருக்கிறது. उसके अनुसार मैं क्रिया कर रहा हूँ, वही दाहिना हाथ है।
எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க बहुत लोग बोलते हैं இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், यीशु परमेश्वर दाहिने हाथ में है। அப்புறம் ஒரு வயசான ஒரு கிழவன் தாடி வச்சிட்டு இருப்பாரு, वहां पर एक बूढ़ा दाढ़ी कर रहेगा, அவர் பக்கத்துல இன்னொரு ஒரு வாலிபர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. उसके बाद और एक जवान रहेगा। தீர்க்கதரிசி சொல்றாரு, वो व्यक्ति बोलते हैं இல்ல தேவனுடைய வலதுகரம் என்பது தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறதா இருக்கு. आमीन। परमेश्वर दाहिना हाथ जो है वो परमेश्वर वो राजकरण को बताता है, राज करना। நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல मैं जय पाकर मैं पिता के सिंहासन में बैठा हूँ। ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தை வீற்றிருப்பான். आमीन। जय पाने वाला मेरे साथ मेरे उस सिंहासन में बैठा रहेगा। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? இதுவரைக்கும் யெகோவா என்ற பெயரிலே अब तक यहोवा के नाम से தேவன் இடைப்பட்டு கொண்டு வர ஆரம்பித்தார். परमेश्वर लोगों से बात कर रहा था। அந்த யெகோவா காலகாலமாக மக்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வர ஆரம்பித்தார். हर समय के अंदर यहोवा जो उन लोगों से बात कर रहा था। இயேசு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு यीशु मसीह मरण और पुनरुत्थान के बाद ஆதாம் இழந்து போன அத்தனையும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். आदम ने जो खो दिया सब कुछ दोबारा पा लिया। அவர் கண்ணின் இச்சையிலிருந்து ஜெயம் பெற்றார், वो आंख की अभिलाषा से जीत लिया। அவர் மாம்சத்தின் இச்சையிலிருந்து ஜெயம் பெற்றார், मांस की इच्छा से उसने जीत लिया। அவர் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து ஜெயம் பெற்றார், जीवन के घमंड से उसने जय पा लिया। அவர் சகலத்தையும் ஜெயித்தவராக वो இருந்தபடியால் सब कुछ जय पाया हुआ व्यक्ति था, इसलिए சகலத்தையும் ஜெயித்தவராக सबको जीत पाकर பிதாவின் சிங்காசனத்தை வீற்றிருக்க ஆரம்பித்தார். पिता के सिंहासन में बैठा हुआ था। என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? இதுவரைக்கும் பிதாதாமே अभी तक मैं पिता था, எல்லாத்தையும் ஆளுகை செய்தார். सबके ऊपर राज किया। இப்போது பிதா ஸ்தானத்துல இவர் வந்து விட்டார். अभी पिता के स्थान में ये आ गया है। இப்ப எங்க பிதா இருக்கிறாரு? अब पिता कहाँ पर है? நானே அவர் என்று நீங்களை விசுவாசிக்க விட்டால் मैं वही करके अगर विश्वास नहीं करेंगे உங்கள் आप பாவங்களிலே சாவீர்கள். आपके पाप में मरोगे। நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே मैं சாவீர்கள். वही है करके अगर विश्वास नहीं करेंगे तो अपने पापों में मरोगे आप। இன்றைக்கு அவர் பிதாவின் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். आज वो पिता के सिंहासन में बैठा है यीशु मसीह। ஆகையினால இன்றைக்கு நான் யெகோவா நாமத்திலே பிரசங்கிக்க போவது கிடையாது. आज मैं यहोवा के नाम से प्रचार नहीं करूंगा। அந்த யெகோவா நாமம் ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையா இருந்தது. और यहोवा का नाम कोई समय में लोगों के लिए जरूरत था। ஆனா பேதுரு சொல்லுகிறார், पतरस बोलते हैं அவருடைய நாமமே இல்லாமல் उसके नाम के अलावा வானத்தின் கீழே आकाश के नीचे பூமியிலே धरती में நாம हम ரட்சிக்கப்படுவதற்கு उद्धार पाने के लिए வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே. दूसरा कोई नाम दिया नहीं गया है। பவுல் எழுதுகிறார், पौल लिखते हैं அந்த நாமத்துக்கு முன்பாக வானத்தில பூமியில பாதாளத்துல எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவே யெகோவா இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை यीशु செய்யும். ही प्रभु है, यीशु यहोवा करके सारे घुटने जो है आकाश धरती और पाताल के सर के सबके घुटने टिकेंगे और कहेंगे कि यीशु ही प्रभु है, यहोवा है। அவர் மகத்துவமானவராய் இருக்கிறார். वो महिमा से भरा हुआ है। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर नाम की महिमा हो। அவர் இந்த அழிவுக்கு முன்பாக उस नाश के पहले தம்முடைய மக்களை அவர் கூட்டி சேர்க்க अपने விரும்புகிறார். बच्चों को इकट्ठा करना चाहता है। वो கோழி தன் குஞ்சிலே கூட்டி சேர்க்கிற வண்ணமாக जैसे मुर्गी अपने बच्चों को इकट्ठा करती है, எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ जब जब तकलीफ आता है அப்போதெல்லாம் தம்முடைய பிள்ளையை கூட்டி சேர்த்து वो अपने बच्चों को इकट्ठा करते हैं। எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ जब जो समस्या होती है அப்போதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை முத்திரிக்க அவர் अपने விரும்புகிறார். बच्चों को मोहर लगाता है। वो இன்றைக்கு நீங்க அந்த முத்திரையை பெற்றிருக்கிறபடினாலதான் आज ये मोहर को आप लोग पाया है, इसलिए இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. आज यहाँ पर आप बैठे हैं। நீங்க இந்த முத்திரைக்கு படாம இருந்திருப்பீங்களா अगर ये मोहर आपको नहीं लगा होगा तो உங்களுக்கு இந்த செய்தி புரியாது. आपको संदेश समझ में नहीं आएगा। பாஸ்டர் சொல்றது உங்களால ஒண்ணுமே விளங்கிக் கொள்ள முடியாது. पास्टर जो बोलते हैं वो कोई बात आप नहीं समझ पाएंगे। ஆனா நீங்க தேவனால முத்திரிக்கப்பட்ட மக்களா இருப்பீர்களா? लेकिन परमेश्वर ने आपको मोहर किया है, इसलिए அந்தந்த காலத்துக்குரிய வார்த்தையை உங்களால புரிந்து கொள்ள முடியும். उस समय के लिए उस वचन को आप समझ पाएंगे। நீங்க பவுல் காலத்துல வாழ்ந்திருப்பீர்களா? आप पौल के समय जिया होगा तो பவுலோடு கூட சேர்ந்த தேவன் பவுல் காலத்தின் மக்களையும் கூட ஆல்ரெடி ஏற்கனவே முத்திரித்து விடுவார். और पौल के साथ जो लोग हैं सभी को उसने मोहर कर दिया है। நீங்க புதுசா போய் ஒருத்தர் யாரையும் இயேசு பக்கமா இழுக்க முடியாது. कोई नया व्यक्ति को आप यीशु के पास खींच नहीं सकते। आप ஒருவேளை நாம இழுத்து கொண்டு வந்தா திரும்ப ஓடி போயிடுவான். हो सकते हैं आप अपने प्रयास से लेकर आएंगे लेकिन वो दोबारा भाग जाएगा। அதுதான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் आमीन, मेरा पिता अगर एक को नहीं खींचता है तो ஒருவனை எடுத்து வரமாட்டான். कोई मेरे पास नहीं आएगा। என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். मेरा परम पिता जो झाड़ लगाए नहीं वो सब उखाड़ फेंका जाएगा। ஓ அவர் மகா பெரியவரா இருக்கிறார். वो महा बड़ा है அவர் परमेश्वर, இன்றைக்கும் மாறாதவரா वो இருக்கிறார். आज भी न बदलने वाला परमेश्वर है। நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो। தேவன் அழிவில் உள்ள மக்களை परमेश्वर नाशवान इंसान தன் को பக்கமா இழுத்துக் கொள்கிறார். अपने पास खींच लेता है। தேவனுடைய திட்டம் தேவன் உங்களை புத்திரித்திருப்பாரே. परमेश्वर अगर आपको मोहर लगाया होगा
பிசாசு உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. शैतान आपको कुछ नहीं कर सकता है. आमीन. ஐயா, தேவனுடைய சித்தம் இல்லாம தலையில ஒரு முடி கூட கீழே விழுந்து போகும். परमेश्वर की इच्छा के बिना कोई बाल आपके सर से नहीं गिरेगा. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. தீர்க்கதரிசி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு 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 சகோதரி இருந்தாங்க. भविष्य समय जीने वाले एक अच्छा बहन थी. அவங்க ஒரு பிலீவர். वो एक विश्वासी थी. அந்த அம்மாக்கு வயிற்று அதாவது கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. उनका पेट में कोई उसके गर्भ के अंदर कुछ समस्या था. அவங்க அப்பா ஒரு சர்ஜன். उसका पिताजी एक सर्जन था, அவர் डॉक्टर, ஒரு நல்ல டாக்டர். एक अच्छा डॉक्टर था. அந்த அம்மாக்கு பல டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. वो बहन के लिए बहुत कुछ टेस्ट किया. ஆரம்பத்துல அந்த கர்ப்பப்பையில சில சாக்லேட் கட்டிட போல ஏதோ ஒரு கட்டிலாம் ஃபார்ம் ஆயிருந்தது. आरंभ में वो चॉकलेट का जैसे जो घाट जो है उस गर्भ के अंदर था करके दिखा दिया. கொஞ்ச காலமான பிறகு அது புற்றுநோயா மாறி போச்சு. थोड़ा समय होने के बाद वो कैंसर रूप में बदल गया. அப்ப அப்பாவுக்கு தெரியும், அப்பா ஒரு டாக்டர் சர்ஜனா இருந்தபடினால पिताजी एक डॉक्टर सर्जन था, इसलिए அவர் என்ன செஞ்சாரு, மகனுக்கு அந்த வார்த்தையை சொல்லல. इसलिए उसने अपने बेटी के पास उस बात को नहीं बताया. மகனுக்கு அது தெரிஞ்சா ஒருவேளை கவலையினாலே சீக்கிரம் மரித்து போய் விடுவாள். अगर बेटी को मैं बताऊंगा तो वो फिक्र कर जल्दी से मर जाएगी. அவங்களுடைய புருஷன் கூட அந்த வார்த்தையை அந்த அம்மாக்கு சொல்லல. वो पुरुष को भी उसका उसका पुरुष को भी उस बात को नहीं बताया. அப்பா தான் பெரிய சர்ஜன் ஆச்சு. पिताजी बड़ा सर्जन है, ஓ ஃபேமஸ் சர்ஜன். फेमस सर्जन. அவரே தன்னுடைய மகனுக்கு ஆபரேஷன் பண்ணாரு. वो अपने बच्चे को ऑपरेशन किया, ஓ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. सब कुछ क्लीन कर दिया. ஆனா அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, अगे क्या हुआ, அந்த கேன்சருடைய சில பகுதிகள் மற்ற இடமெல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. वो कैंसर का जो चीज जो है बाकी जगह में फैलने लगा. அப்பா ஒரு தேவனை அறியாத ஒரு நாத்திகனை போல வாழ்ந்த ஒரு மனுஷன். क्योंकि उसका पिताजी जो है परमेश्वर न जाने वाला एक नास्तिक के रूप में जी रहा था. वो அவருக்கு நிறைய அறிவு இருந்தது. उसको बहुत ज्ञान था. அவர் பெரிய சர்ஜன் தான். वो बड़ा सर्जन था. ஐயா, நீங்க யார் இருந்தாலும் இயேசு இல்லாம உங்களால எதுவும் வெற்றிகரமா செய்ய முடியாது. आमीन. यीशु के बिना कोई भी काम आप जय के साथ नहीं कर सकते हैं. ஆகையால அவர் தன்னுடைய திறமையினால பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சிட்டாரு. वो अपने प्रयास से बड़ा ऑपरेशन करके खत्म कर दिया. ஓ மகன் சுகமாயிட்டான்னு நினைச்சிருந்தாரு. बहन का उसकी बेटी अच्छा हो गया सोचा. கொஞ்ச காலம் ஓட ஆரம்பித்தது. थोड़ा समय बीतने लगा. திரும்ப அந்த அம்மாக்கு அதே பிரச்சனை. फिर दोबारा उसको वही समस्या. திரும்ப அதிகமான பலவீனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. उसके वो ज्यादा कमजोर होने लगी. திரும்ப அவங்களுக்கு பழையபடி எல்லாமே பரிசோதனை செய்யப்பட்டது. दोबारा उनका सारा टेस्टिंग किया गया. இந்த பரிசோதனையில அவங்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த புற்றுநோய் பரவி இருந்ததை பார்த்தாங்க. वो टेस्टिंग के बाद में ऐसा मालूम पड़ा कि उसको वो कैंसर ज्यादा फैल गया है. அப்பாவும் மற்ற அவரை விட கொஞ்சம் பெரிய டாக்டர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. उसके पिता से और भी बड़े डॉक्टर सब लोग एक निश्चय कर लिया, இந்த மாதிரி இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ये बैन बचना भी काफी नहीं होगा. புற்றுநோய் வயிறு முழுவதும் பரவி இருக்கிறது. இன்னும் சில தினங்களுக்குள்ளாக நம்ம மரிச்சு போயிடுவாங்க. और ये कैंसर जो पूरा पेट में फैल जाएगा और थोड़े दिन के अंदर वो मर जाएगी. ஆகையால அப்பாவும் புருஷனும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க ஆரம்பிச்சாங்க. इसलिए पिताजी और उसका पति दोनों दिन गिन रहे थे उसके मरण के बारे में. அவர் டாக்டரா மருத்துவரா இருந்து என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்தார். और डॉक्टर रूप में रहकर जो करना सब कुछ उसने कर दिया. ஆனா அதை பார்க்கலாம் புற்றுநோய் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. उससे ज्यादा करके वो कैंसर जो बढ़ने लगा. ஆனா அந்த அம்மா ஒரு நல்ல பிலீவர். लेकिन वो बहन एक अच्छा विश्वासी थी. அந்த அம்மாவை தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே முத்திரித்து வைத்திருந்தார். ओ प्रवेश मसीह उनको ऑलरेडी पहले से मोहर किया था उस बहन को. அந்த அம்மாவுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. उस मम्मी उस बहन के हृदय में एक विचार बार-बार आ रहा था. பிரதர் பியானம் வந்து எனக்கு ஜெபித்தா நான் சுகமாயிடுவேன். भाई प्रणम आके मेरे लिए प्रार्थना करेंगे तो मैं चंगी हो जाऊंगी. அப்பா கிட்ட மெல்லமா சொன்னாங்க. देर से पिता के पास बोले, புருஷன் கிட்ட சொன்னாங்க, आदमी के पास बोले, பிரதர் பியானத்தை எப்படியாவது கூப்பிட்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ண வைங்க. भाई प्रणम को ऐसे बुलाकर मुझे प्रार्थना करने लगाओ. அப்பாக்கு தெரியும், पिता को मालूम है ஜெபம் பண்ணா ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. प्रार्थना करे कुछ होगा नहीं है. ஏன்னா புற்றுநோய் முழுவதும் பரவி இருக்கிறது. जो कैंसर पूरी तरह से फैल चुका है. ஏன்னா அவர் ஒரு சர்ஜன். क्योंकि वो सर्जन है. அவர் மருத்துவ கலை படித்த ஒரு மிகப்பெரிய மேதாவியா वो இருந்தார். पढ़ा किया, वो एक बड़ा विद्वान था, ज्ञानी था. ஜெபம் ஏதாவது செய்யுமா? प्रार्थना कुछ करेगा क्या? எதுவும் நடக்க போறது கிடையாது. कुछ नहीं होगा. சரி, என்னுடைய மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். ठीक है, मेरे बच्चे का ये इच्छा को पूरा करना है. ஆகையால தீர்க்கதரிசியை எங்கேயே கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ऐसा बच्चे तो कहीं ढूंढकर लेकर आए. அந்த ஹாஸ்பிடலுக்கு உள்ள நுழையதுக்கு முன்னாடி हॉस्पिटल में अंदर प्रवेश करने के पहले தீர்க்கதரிசிட்ட சொன்னாங்க, भविष्यवक्ता बस बोले, பிரதர் என்னோட மகள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கா. भाई मेरा बेटी बहुत सीरियस कंडीशन அவள் में है. கேன்சர்னால நிரம்பி இருக்கிறார். कैंसर से भरी हुई है. நான் ஒரு டாக்டரா அது சொல்றேன். நான் एक डॉक्टर रूप में बोल रहा हूँ. அவள் இன்னும் சில தினங்கள் தான் வாழ போகிறாள். और थोड़े दिन के लिए वो जीने वाली है.
அவ ஒரே ஒரு காரியத்தை விரும்பினான். वो एक ही काम को चाह है, நீங்க வந்து ஜெபிக்கணும் அவ விரும்பினான். आप आके प्रार्थना करने के लिए उसने इच्छा प्रकट किया சரி, அவ சாவதுக்கு முன்னாடி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். और मरने के पहले उस इच्छा को पूरा करने के लिए मैंने आपको बुलाया है। அவள் சுகமாவதற்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. वो चंगा होने के लिए एक परसेंट भी कोई चांसेस नहीं है। சாவதுக்கு முன்னாடி அவள் விருப்பத்தை நிறைவேற்றலாமே. मरने के पहले उसकी इच्छा को पूरा करेंगे। புருஷனும் அதே வார்த்தை சொன்னார். उसका पति भी उस बात को बताया। இப்ப புருஷனுக்கு கொஞ்சம் நம்பிக்கைலாம் வருது. अभी पति को ये विश्वास आने लगा, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, परमेश्वर एक है, அந்த இயேசு அற்புதங்களை செய்யறன்னு சொல்றாரு. वो यीशु अद्भुत काम करता करके बोलते हैं, என் மனைவிக்கு கூட ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமே, मेरा पत्नी कुछ करेगा तो अच्छा है। கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு விசுவாசம் வர ஆரம்பிச்சு. ऐसे थोड़ा थोड़ा विश्वास आने लगा। ஆகையினால அப்பாவும் புருஷனும் பார்த்து பிரதர் பேனத்தை பார்த்து சொன்னாங்க, आप पिताजी और पति दोनों मिलकर भाई बहन से बोले, நீங்க உள்ள போய் என்னுடைய மகளுக்கு கேன்சர் இருக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. आप अंदर जाकर मेरे बेटी को कैंसर है करके आपको नहीं बोलना है। அது புருஷன் சொன்னார், என்னோட மனைவிக்கு புற்றுநோய் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. उसका पति बोला, मेरे औरत को कैंसर है करके एक शब्द उसको नहीं बोलना। அவளுக்கு போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நீங்க வெளில வந்துருங்க. आप जाकर प्रार्थना करके बाहर आ जाइए। அது அவ விரும்புறா, वो चाहती है, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போறோம். उस इच्छा को पूरा कीजिएगा। நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு உடனே வந்துருங்க. அவளுக்கு எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க. आके प्रार्थना करके आप जाइए और कुछ मत बोलिए। தீர்க்கதரிசி அந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு போனார். भविष्यवक्ता उस शब्द को सुन लिया। தீர்க்கதரிசியானவர் கூட மிக எளிமையானவர். भविष्यवक्ता बहुत ही साधारण एक व्यक्ति है। அவர் மிக தன்னை பெரிய ஆளா காட்டாத எளிமையானவரா இருந்தபடியால தான் தேவன் அவரோடு கூட இருந்து கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பித்தார். वो बड़ा इंसान का नहीं, वो एक सारे इंसान का जिया, इसलिए परमेश्वर उसके द्वारा काम कर रहा था। அவர் அந்த வார்த்தைக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போயிட்டாரு. वो वचन को सुनकर वो चला गया। அந்த அம்மா கிட்ட போய் பேசினாரு. वो बहन के पास जाके बात किया। அந்த அம்மா சரீரமெல்லாம் மிக மோசமான நிலையில படுத்த படுக்கையில இருந்தாங்க. उसका शरीर बहुत ही खराब स्थिति के अंदर ऊपर लेटी हुई थी। தீர்க்கதரிசி யார்கிட்ட போனாலும் ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி கேட்பார். भविष्यवक्ता किसी के पास जाएंगे तो एक शब्द हमेशा पूछता है, நீங்க தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா கேட்பார். आप परमेश्वर मुलाकात करने के तैयार है क्या करके पूछते हैं। ஐயா, ஒரு கிறிஸ்தவன் கேட்கக்கூடிய மகத்தான வார்த்தை அது ஒண்ணுதான். एक मसीह जो है पूछने का प्रश्न यही है, எனக்கு அது இருக்குது இது இருக்குதை விட நான் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேனா. आमेन, मुझे ये है वो है, उससे अच्छा है मैं परमेश्वर मुलाकात करने तैयार हो। அந்தமா ஏன்னா பிலீவர், वो विश्वासी थी, அந்தமா தேவனால முத்திரிக்கப்பட்டவங்க, वो परमेश्वर मोहर किया वो व्यक्ति थी, இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசித்தவங்க, यीशु मसीह प्रेम को जाना हुआ था। ஆகையினால அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா आमेन, वो मुझे मार देगा तो ही मैं उस पर विश्वास रखूंगी। ஒரு நல்ல ஜாதி விசுவாசி யோபை போல சொல்லுவான், ऐसा एक अच्छा विश्वासी योग के बारे में बात करेगा, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. वो मुझे मार देगा तो मैं उस विश्वास नहीं छोड़ूंगा। அதே யோபு சொல்லுகிறார், वो ये बोलता है, அவர் அடிக்கிறார், वो मारता है, அவர் கை என்னை ஆற்றுகிறது, उसका हाथ मुझे तसल्ली देता है। அவர் எத்தனை மகத்துவமானவர். वो कितना महिमा का बात அவர் है। அடிப்பாரு, वो मारता है அவர் அப்படியே தழுவிக்குவார். और वो ऐसे गले लगाता है। அவர் அடிப்பாரு, वो मारता है அப்படியே தழுவிக் கொள்வார். ऐसे गले लगाता है। அவர்தான் இயேசு, वो यीशु है, அவர்தான் மகத்துவமானவர். वो महिमा से भरा हुआ है। கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा हो। ஆகனா தீர்க்கதரிசி அங்க போய் மெல்லமா பேச ஆரம்பிச்சாரு. भविष्य जाकर उनसे बात करने लगा। அந்த அம்மா சொன்னாங்க, वो बहन ने बोली, பிரதர் இப்ப எங்க வீட்டுக்காரலாம் கொஞ்சம் புக்கெல்லாம் செய்தி புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ब्रदर मेरा आदमी जो है अभी बाइबल किताब जो पढ़ता है मैसेज கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் எங்க குடும்பத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. हमारे परिवार में कोई बदलाव हो रहा है। அவர் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சாரு. अच्छा बात करने लगा। உடனே காட்சியில ஒரு தரிசனம் வர ஆரம்பித்தது. तुरंत एक दर्शन आने लगा। அந்த விஷன்ல ஒரு विजन में அந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி தலையெல்லாம் என்ன போல நிறைய வெள்ளை முடி, ஃபுல்லா வெள்ளை முடி இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தார். एक स्त्री जो है पूरा सफेद बाल से भरा हुआ स्त्री को देखा। ஆனா இந்தமா ஏறக்குறைய 40 இயர்ஸ் above 50 குள்ளாக உள்ளவங்க, ये 50 साल के अंदर वाला 40 साल का व्यक्ति था। ஆனா இப்ப அந்த வயசான பெண்மணியை தலைமுடியெல்லாம் வெள்ளையா பார்த்த அந்த பெண் யார் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். और वो देख रहा था कि ये सफेद बाल वाला स्त्री कौन करके देख रहा था। அது யாரும் கிடையாது, இன்னைக்கும் நாளைக்கு சாகக்கூடிய அந்த பெண்ணை அவர் தரிசனத்தை பார்த்தார். और वो कल आज मरने वाला वो स्त्री को दर्शन में देखा। அவர் சத்தமா சொன்னார், उसे जोर से बोला, அருமையான சகோதரியே, मेरे प्रिय बहन, நான் உள்ள நுழைவதற்கு முன்னாடி मैं अंदर प्रवेश करने पहले உங்க அப்பாவும் तेरा पिता, உன்னுடைய புருஷனும் तेरा पति என்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. मेरे पास नहीं बोलने करके இப்போது நான்
உனக்கு சொல்லுகிறேன், मैं अभी बोलता हूँ உனக்கு புற்றுநோய், तुझे कैंसर है, ஓ நீ மரணத்துக்கு கிட்ட போயிட்ட. मरण के पास चली गई, ஆனால் लेकिन மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். मरण को जीतने एक व्यक्ति है, ஓ மகா பெரியவர் இருக்கிறார். बड़ा परमेश्वर बोलता है, இது thus saith the Lord. ये 10 से द लॉर्ड है, இது கர்த்தர் உரைக்கிறதாவது, ये परमेश्वर यूं कहता நீ है, சாவது இல்லை, तू नहीं मरेगी, கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். परमेश्वर जीवन देने वाला है. அப்ப நம்ம சொன்னாங்க, तो बहन बोली, பிரதர் பியானம், எனக்கு நிச்சயமா நான் அனுமானிக்க ஆரம்பிச்சிட்டேன். बड़ा मैं ऐसा सोचने लगी, எனக்கு புற்றுநோய் இருக்குதுன்னு தெரிஞ்சது. मुझे कैंसर है कि मालूम எங்க पड़ा, அப்பா எங்க புருஷன்லாம் மறைச்சாங்க. मेरा पिता मेरा पति उसको छिपाए, ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாளத்துல இறந்து போவேன் என்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது. और थोड़े समय में दिन में मैं मर जाऊंगी, ये इच्छा मेरे अंदर था. ஆனா மரணத்தை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். आमेन. मरण को जीता एक व्यक्ति है, மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகளை உடைய ஒருவர் पाताल இருக்கிறார். मरण का कुंजी उसके पास है, ஓ மரணத்திலிருந்து வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு. मरण में से जीवन देने वाला परमेश्वर वहां पर है. உங்க டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, आपको डॉक्टर की बात को विश्वास मत करो, மற்றவங்க யார் சொல்றதை நம்பாதீங்க. और कोई बोलता है कोई बात को विश्वास मत करो. உங்க தேவன் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்ற முடியும். आमेन. आपको परमेश्वर जो बोलता है वो पूरा करने में सामर्थ्य है. ஓ அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார், वो सृष्टि करता है, அவர் மாறாதவராய் वो இருக்கிறார். न बदलने परमेश्वर है. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசம் தன்னுடைய குட்டிகள்லாம் கூப்பிட்டுட்டு நேரா அவர் வீட்டுக்கு வந்தது. ये आपसे एक जानवर जो है अपने बच्चों को लेकर उसके घर के पीछे आ गया. அந்த ஆப்போசமுக்கு தீர்க்கதரிசி வீட்டு நம்பர் அட்ரஸ்லாம் யார் சொல்லியிருப்பாங்க? वो आपसे को भविष्य घर नंबर सब कौन दिया होगा? நோவாவுடைய பேழைக்குள்ளாக எப்படி மிருகங்களை அனுப்பினாரோ அந்த தேவன் தான் ஆப்போசம் அனுப்பினார். आमेन. नोआ के जांच करने कैसे जानवर को भेजा, ऐसे आप उस भी यहाँ पर प्रॉफिट के घर के पीछे आ गया. இதன் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, इसके द्वारा हम लोग सीखने और सीख क्या है? அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர், वो अकेला ही सृष्टि करता है, அவரால எல்லாவற்றையும் சுகமாக்க முடியும். हमें वो सब कुछ चंगा कर सकता है. அந்த ஆப்போசம் தன்னுடைய குட்டிகளோட கூட அவருடைய வாசல்ல வந்து காத்திருக்க वो ஆரம்பிச்சார். आप उससे वो बच्चे के साथ आके उसे वहाँ पर वो रुकने लगा. அது அந்த அந்த நாட்டுல சர்வசாதாரணமா நடமாடுகிற ஒரு மிருகம். அது ऐसा वो जंगल के घूमने वाला एक जानवर है. वो அது முதுகு முழுசா நிறைய புண்ணு இருந்துச்சு. उसके पीठ में बहुत व्याधि था, அது மேல ஈயெல்லாம் முச்சிக்கிட்டு இருந்தது. उसके ऊपर मक्खी बैठे हुए थे. அவர் வாசலையே காத்திருந்தது. वो दरवाजे में इंतजार कर रहा था. அப்ப பிரதர் பேனத்துடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த அவருடைய வீட்டுக்கு வந்தார். भाई ब्रह्म के दोस्त उसके घर में आए. அன்னைக்கு ஒரு செய்தித்தாளை படிச்சிட்டு இருந்தாங்க. वहाँ पर न्यूज़ पेपर पढ़ रहे थे. அந்த செய்தித்தாள ஒரு நீக்ரோ பெண்ணு கள்ளத்துறப்புறால் ஒரு பிள்ளையை பெற்று அதை கொன்று போட ஆரம்பிச்சிட்டார். वहाँ पर वो पेपर में ये था, एक नीग्रो बहन जो है गलत तरीके से बच्चा जन्म कर उसको मारने के लिए जा रही थी. ஆகையால அந்த செய்தியை அவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்க. वो संदेश को पढ़ रहे थे. அப்ப ரெண்டு பேரா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. दोनों डिस्कस करने लगे. என்னன்னா பாருங்க, அந்த அந்த மனுஷ பிரவியா இருக்கக்கூடிய அந்த பெண், वो इंसान के रूप में रहने बहन அவ ஒரு பிள்ளையை பெற்று கொன்று போடுகிறார். एक बच्चे को जन्म देकर उसे मार दिया. 5 அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மிருகமானது தன்னுடைய வியாதி நேரத்துல கூட தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். लेकिन वो जानवर जो है अपने मरने की स्थिति में रहने के बावजूद अपने बच्चे को संभाल रही है. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. देखिए दोनों बात करके खत्म क्या कर दिया. அதுக்கடுத்து பிரதர் பேனம் அவருடைய அறைக்குள்ளாக போனார். भाई बड़ा कमरे में चले गए. கர்த்தருடைய ஆவியானவர் காட்சிக்கு வர प्रभु ஆரம்பித்தார். को आत्मा दर्शन में आने लगा. அவர் சொன்னார், वो बोला, உன் வீட்டு வாசல்ல அவ எவ்வளவு நேரம் காத்திருக்கிறா? तेरे घर के सामने कितना दिन वो वेट कर रही है. உன்னுடைய பேச்சுக்காக அவளை எடுத்து நீ உதாரணப்படுத்தி பேசின. तो उसका तेरे बात के लिए उस जानवर को उदाहरण लेकर तूने बात किया. உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் அவளை உதாரணப்படுத்தி நீ பேசிக்கிட்டு இருந்த. तेरे बात के लिए उदाहरण लेकर उसके बारे में बात किया तूने. ஆனா அவ உன் ஜெபத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்பா. तेरे प्रार्थना के लिए इंतजार कर रही है भैया वो जानवर. ஓ அவர் சொன்னார், वो बोली, ஆண்டவரே இந்த ஏழை ஊழியக்காரனை மன்னிங்க ஆண்டவரே. वो बोला, प्रॉफिट ने बोला, प्रभु ये गरीब दास को क्षमा कर देना. என்னுடைய இந்த மதியீனமான காரியத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. मेरा ये पागलपना को क्षमा कर देना. நான் இப்படி புரிந்து கொள்ளவே இல்ல मैं ஆண்டவரே. ऐसा नहीं समझ पाया मेरा प्रभु. தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்தார். अपने गलती को महसूस किया. வீட்டு வாசலுக்கு போக ஆரம்பித்தார். ओ दरवाजा होकर जाने लगा. அந்த அம்மா குழந்தைகளா வச்சுட்டு அப்படியே சோர்ந்து போயிருக்க ஆரம்பிச்சா. ओ बहन बहुत ही तकलीफ में था. அதுக்கு உடம்பெல்லாம் புண்ணு இருந்துச்சு. उसका शरीर में पूरा कीड़ा फोड़ी था. சிருஷ்டிகர்த்தர் அனுப்புனாரு. सृष्टिकर्ता भेजा है. தீர்க்கதரிசி போய் அது மேல கை வச்சாரு. तो उसके ऊपर हाथ रखा. அதுக்காக ஜெபித்தாரு. उसके लिए प्रार्थना किया. தேவன் இன்னைக்கும் மகத்துவமானவராக இருக்கிறார். प्रभु आज भी महत्व. தேவனாகிய கர்த்தர் அந்த ஆப்போசமுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்தார். आमीन. परमेश्वर आपोसम को जीवन और चंगाई को दिया है. தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, தேவனுடைய சுகமாக்குற வல்லமை அந்த ஆப்போசமை தொட ஆரம்பித்தது. परमेश्वर का पुनरुत्थान सामर्थ, चंगाई का सामर्थ आपोसम को छुआ है. ஓ அது துள்ளி குதித்தது. ओ जोड़ी मारा. தன்னுடைய குட்டியெல்லாம் திரும்ப முதுகிலே ஏத்திக்கிச்சு. अपने बच्चे को दोबारा ऊपर उठा लिया. அது நடந்து போச்சு. ओ चलने लगा. அவரை பார்த்து திரும்பி ஒரு பார்வை பார்த்தது. ऐसा देखकर उसको एक मुड़कर देखा. அது என்ன சொன்னதுங்களா? क्या बोले थे मालूम है? பிரதர் நீ போய் வாசான பிரதர்,
பிரதர் நான் போயிட்டு வரேன் பிரதர், भाई मैं जाके आता हूँ, பிரதர் நான் போயிட்டு வரேன். भाई मैं जाके आता हूँ। அதுதான் அந்த வாயில ஒரு பார்வை திருப்பி பார்த்துட்டு நீங்க எனக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க, ஓகே ஆல்ரெடி. मुड़कर देखा, बोला आपने मेरे लिए प्रार्थना किया, मैं जा रहा हूँ। ஆப்போஸ்தலனுக்கு மேல கிருபை உடையவரா இருப்பார். ஏன்னா आमीन। अब उसके ऊपर उसका कृपा इतना बड़ा होगा तो உனக்காக தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு இருக்கிறார். आमीन। तेरे लिए कीर्तिमान लहू से बहाया है, நீ அவருடைய சொந்தமா இருக்கிற, तू उसके लिए खुद का है, நீ அவருடைய சம்பத்தா இருக்கிற, तू उसका जायदाद है। நீங்க தான் அவருடைய வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களா இருக்கிறீங்க. हाँ, उसके लिए धन दौलत आपका ये है, वो धन दौलत है उसका। ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளுக்கு ஏற்ற மதிப்பு என்னவோ அதை கொடுத்து தான் வாங்குவோம். हाँ, एक चीज को हम लेते हैं, उसका कीमत देकर हम लेते हैं उसको। இந்த தண்ணி பாட்டில பிரதர் ஒரு பிரதர் ஒரு 1000 ரூபீஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க பிரதர் சொல்லுவார்களா? भाई बोलेंगे ये पानी का 1000 रुपये देकर ले कर बोलेंगे क्या? இதுக்கு மதிப்பு கிடையாது. इसका वैल्यू नहीं है, ஏன்னா அது ஒரு சின்ன பாட்டில், क्योंकि छोटा बॉटल है, ஏறக்குறைய ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அவ்வளவுதான். वो 5 या 10 रुपये रहेगा। ஏன்னா அதோட மதிப்பு அவ்வளவுதான், उसका वैल्यू उतना ही है, அதுக்கு வேற மதிப்பு கிடையாது. उसके लिए कोई कीमत नहीं है। ஆனா ஒருவர் लेकिन ये அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்த सारे सृष्टि को सृष्टि किया सृष्टि करता தன்னையே கொடுத்து உன்னை வாங்கி இருப்பாரு. अपने आप को दिया आपको खरीदने के நீ लिए, எவ்வளவு வெளியேறப்பட்டவன், तो कितना कीर्तिमान है। அவர் தன்னையே கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறார். वो अपने आप को देकर तुझे खरीदा है, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உன்னை வாங்கி अपने जीवन இருக்கிறார். को देकर उसने आपको खरीदा है। நீங்க சாதாரணமானவர் கிடையாது, आप साधारण व्यक्ति नहीं है, நீங்க வெளியேறப்பட்டவரா आप இருக்கீங்க. कीर्तिमान लोग हैं। அவருடைய ரத்தம் உங்களை மீட்டு இருக்கிறது. उसका खून आपको छुटकारा दिया है। சாத்தான் உங்களை கொன்று போடுவானா? शैतान आपको मार देगा क्या? Don't worry brother, आप फिक्र मत कीजिए मेरे भाई, கவலைப்படாத சகோதரி. फिक्र मत कर मेरे बहन। சிருஷ்டிகர்த்தருடைய கரங்களில் கூட ஜீவன் இருக்கிறது. सृष्टिकर्ता के हाथ में आपका जीवन है। ஓ அந்த சகோதரிக்கு ஜீவனை கொடுத்த தேவாதிபதி ஜீவாதிபதி वो स्त्री को जीवन दिया परमेश्वर, जीवन का अधिपति। நமக்கும் ஜீவனை கொடுக்க அவர் வல்லவர். हमें भी जीवन देने सामर्थ्य है। ஆகையால இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு इसलिए यीशु मसीह के मरण के बाद யூதங்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருந்தது. यहूदी के पास एक आदत था। காலகாலமா பாத்தீங்கன்னா ஒரு உள்ள இருக்கு, யாராவது ஒருத்தர் ஆளுவான், உள்ள ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். कोई भी एक राज करेगा, अंदर कोई ना कोई समस्या उत्पन्न करेगा। நீங்க ஆர்சி பைபிள பாத்தீங்கன்னா மக்கபேர், தொபியாஸ், தொபியாஸ் இப்படிப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ऐसे बहुत से किताब है। இவங்க எல்லாம் ஏறக்குறைய மல்லாக்கிக்கும் மல்கியாவுக்கும் இடைப்பட்ட காலத்தை வாழ்ந்தவர்கள். मरिया के बीच में उन लोग जिया है। அந்த காலகட்டத்தில் எழும்பி சில புரட்சிகளை செய்து இஸ்ரவேலை பாதுகாத்தவர்கள். वो समय में उठकर युद्ध करके इस्राएल को लोगों ने संभाला है। இவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். इन लोग कोई ना कोई काम वो हमेशा करता है। இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எத்தனை ஒரு தன்னுடைய சேட்டைக்குள்ள கூப்பிட்டு இருக்கிற நேரத்துல அவர் உதைச்சி தள்ளிட்டான். वो कितने बार यीशु मसीह अपने पंख में लाने के लिए उसने बुलाया, लेकिन उसको उन्होंने तुच्छ जाना। அங்க இருந்த யூத எல்லாரும் சேர்ந்து பிலாத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. उन लोग सब पिलातु के विरोध में वो काम करने लगे। அவங்க ஒரு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. वो एक वहां पर युद्ध करना चालू किए। ஆகையினால இந்த ரிப்போர்ட் ஆனது நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததான ராஜாவுக்கு போனது. और ये ऐसा इनको हंगामा करने वाला करके मालूम पड़ा, ये रिपोर्ट जो है राजा के पास पहुंच जाने के बाद ராஜா தீத்து என்ற தன்னுடைய சேனாதிபதியை அவர் எருசலேமுக்கு விரோதமாக அனுப்ப ஆரம்பித்தார். इसलिए रोमन एम्परर टाइटस को परमिशन ने इस्राएल के अंदर भेजना आरंभ किया। அவன் வந்து என்னத்தை யோசிச்சு அப்படி பார்த்தோம்னா, वो आकर क्या सोचा कर देखेंगे तो வந்து நேராக யூத ஜனத்தை கொன்று போட அவன் விரும்பல. और डायरेक्ट सीधाई से आकर यहूदियों को खत्म करने उसने नहीं चाहा। அவன் எருசலேமை சுற்றிலும் பாளையம் இட ஆரம்பித்தான். पहले यरूशलेम को चारों तरफ उसने घेर लिया। பல மாதங்கள் எருசலேமுக்கு அவுட்ல ரோம பாளையம் இறங்க ஆரம்பித்தது. और कोई समय तक उनका इस्राएल के चारों तरफ जो है रोम का सेना उतर कर उसको घेर लिया है। உள்ள இருக்கிறவங்க வெளியே போக முடியாது, अंदर बाहर नहीं जा सकता, வெளியே இருக்கிறவங்க உள்ள வர முடியாது. बाहर अंदर नहीं जा सकता। உள்ள இருந்த அந்த சாப்பாடு ரேஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிச்சது. अंदर का राशन जो है थोड़ा थोड़ा खत्म होने लगा। ஜனங்க கடைசியாக மரப்பட்டை, சரித்திரம் சொல்லுது, மரப்பட்டைகளை எடுத்து புசிக்க ஆரம்பித்தார்கள். आखिर में लोग जो है झाड़ का पट्टा वो निकाल के खाने लगे। பிள்ளைகளை கொண்டு தின்ன ஆரம்பித்தார்கள். बच्चे लोग को खत्म करे खाने लगे। தேசத்துல மிகுந்த பஞ்சம் உண்டாக देश के ஆரம்பித்தது. अंदर बहुत ही अकाल पड़ गया। ஜனங்க எருசலேமை விட்டு வெளியே ஓட முடியல. लोग यरूशलेम को छोड़कर बाहर भाग नहीं காரணம் सके। பட்டணத்துடைய கதவு மூடப்பட்டிருந்தது. कारण शहर का दरवाजा बंद था। வெளியில ரோம படைகள் இருந்தது. बाहर रोम का सेना था। உள்ள எவ்வளவு நாள் இருந்து பார்த்தாங்க. अंदर बहुत दिन रह के देखे, சாப்பாடு கிடையாது, खाना बंद हो गया, வறுமை, गरीबी, வெளியே இருந்து எதுவும் உள்ள வர முடியாம बाहर से போச்சு. कोई अंदर आ नहीं सका। இப்படி பல மாதங்கள் கடந்து போக ऐसे ஆரம்பித்தது. कोई महीना बीत गया।
அந்த தீத்து ஒரு முடிவு பண்ணிட்டான். वो टाइटस ने काम किया, இனிமேல் இவர்கள் எழுந்து நின்று நம்மோடு கூட போர் புரிய முடியாது என்ற நிலைக்கு நேராக வந்த பிறகு जब ये लोग उठकर हमारे साथ युद्ध नहीं कर सकते, ऐसी स्थिति उत्पन्न होने के बाद அவன் கதவை உடைத்து எருசலேமுக்குள்ளாக நுழைய वो ஆரம்பித்தான். दरवाजा तोड़कर यरूशलेम के अंदर घुसने लगा। ஓ ஜனங்க எல்லாரும் பார்த்தாங்க. सारे लोग ने देखा அந்த அந்த ரோம படை எல்லாமே எருசலேமுக்குள்ளாக நுழைய ஆரம்பித்தது. रोम की सेना पूरा यरूशलेम के अंदर घुसने लगा। அங்க எல்லாரும் குதிரையோடு கூட வாளோடு கூட அம்போடு கூட உள்ள வேக வேகமா நுழைய वो ஆரம்பிச்சாங்க. घोड़े के साथ, तलवार के साथ, तीर के साथ अंदर घुसने लगे। அவர்கள் தப்பி ஓடுவதற்கு வழி இல்லாமல் போச்சு. उन लोग भागकर छिपने का कोई रास्ता बचा नहीं था। கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. आखिर में एक निर्णय ले लिया, எங்க யெகோவா எங்களை காப்பாற்றுவா. हमारे यहोवा में संभालेगा। ஆகையால தேவாலய கதவை திறந்தாங்க. परमेश्वर के मंदिर को खोले, ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க. मंदिर के अंदर चले, யெகோவாவே எங்களை காப்பாற்று. यहोवा में संभालो। ஏப்பா யெகோவா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்தை விட்டு வெளில போயிட்டாரு. तो यहोवा ये 70 साल के पहले मंदिर से बाहर चला गया है। யெகோவா நடமாடி கொண்டிருந்தார். यहोवा चल रहा था, चल फिर रहा था। யெகோவா தேவாலயத்திலே வெளியே போய் அவர் நடமாடுகிற மகத்தான மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனா இருந்தார். वो उस मंदिर से बाहर जाकर मांस के अंदर आकर बाहर चलने वाला एक परमेश्वर था। அவர் தான் நடமாடுகிற பெதஸ்தாவா இருந்தார். वो एक चलने फिरने वाला बेदस्ता था। அன்னைக்கு பெதஸ்தால முழுகினால்தான் சுகம் கிடைக்கும். वहां पर बेदस्ता में डूबेंगे तो चंगाई मिलेगा। ஆனா இந்த நடமாடுகிற பெதஸ்தா போய் 38 வருஷமா படுக்கையில இருந்தா அவனை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ये बेदस्ता जो है खुद जाकर 38 साल से बीमार है, उसको उसे छूकर चंगा कर दिया। அவர் நடமாடுகிற பெதஸ்தா. वो चलने वाला चलने फिरने वाला बेदस्ता। தேவன் ஆலயத்தை விட்டு எப்போது போனார்? தேவாலய திரை இரண்டா கிழிக்கப்பட்ட உடனே தேவன் உள்ள இல்ல. वहां पर पर्दा फटने के बाद परमेश्वर अंदर नहीं था। பைபிள் சொல்றது बाइबल कहती है கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள். परमेश्वर मिल सकता है तभी उसको ढूंढो। அவர் சமீபமா இருக்கிறத அவர் நோக்கி கூப்பிடுங்க. वो नजदीक है तब उसको बुलाइए। அவர் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்ட பிறகு वो तेरे पास छोड़ के बहुत दूर चला जाने के बाद ஐயா நீ கூப்பிட்டா கூட கண்டுக்க முடியாது. तू बुलाएगा तो जरूर नहीं मिलेगा। தமிழ் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. तमिल में एक अच्छा कहावत बोलते हैं, கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். कन्न आँख खत्म होने के बाद सूर्य नमस्कार। அதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு பல வாய்ப்புகளை தருகிறார். उसके पहले परमेश्वर बहुत से मौका देता है। அந்த தேவன் தான் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார். वो परमेश्वर इस्राएल लोगों को देखकर बोला, எருசலேமே எருசலேமே यरूशलेम यरूशलेम, கோடி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமா मुर्गी जिस तरह अपने बच्चे को संभालती है, நான் எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க मैं மனசு. कितने दफे तुझे इकट्ठा करने सोचा है, உங்களுக்கு மனசு இல்லையே. तेरे को मन नहीं था। தேவனை தள்ளிட்டாங்க. और उसे हटा दिया। நியாய தீர்ப்பு வர ஆரம்பித்தது. व्यवस्था आने लगा, தீத்துவுடைய படை न्याय आने लगा। तीत का टाइटस का सेना, இவங்க எல்லாம் தேவாலயத்துல போய் யெகோவா பாதுகாப்பார் நினைச்சாங்க. इन लोग मंदिर में जाकर यहोवा संभालेगा सोचा। யெகோவா கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீ தள்ளிட்ட. यहोवा को जो मौका दिया था उसको आपने ठुकरा யெகோவா दिया। உனக்கு பாராட்டின கிருபை எல்லாம் நீ உதைச்சி தள்ளிட்ட. तेरे को जो कुछ कृपा दिया था उस कृपा को तूने लात मारकर चली गई। இப்போ தீத்து उள்ள நுழைய ஆரம்பிச்சான். अभी तीत अंदर घुसने लगा। தேவாலயத்துக்குள்ள ஒரு புறஜாதியன் உள்ள நுழைய கூடாது. अन्य जाति मंदिर के अंदर जा नहीं सकता। ஒரு புறஜாதியன் உள்ள நுழைய क्या ஆரம்பித்தான். अन्य जाति अंदर घुसने लगा, எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினான். सबको काट कर गिरा दिया। எருசலேம்ல ரத்த ஆறு ஓட ஆரம்பித்தது. यरूशलेम के अंदर खून की नदियां बहने लगी। எருசலேம் முழுசு ரத்த ஆறு ஓடினது. यरूशलेम पूरा खून की नदी बहने लगी। கடைசியாக ஒரு சிலர் அந்த தேவாலயத்துக்குள்ளாக தங்களை மறைத்துக் கொள்ள ஆரம்பித்தாங்க. और उसके थोड़े लोग अपने आप को मंदिर में छिपाने लगे। அங்க ஒரு மனுஷன் ஒரு 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 சோல்ஜர் ஒரு எரியிற தீப்பந்தத்தை தூக்கி உள்ள போட்டான். और एक इंसान जो है जलने वाला इसको उठाकर अंदर डाल दिया। அந்த தீப்பந்தம் உள்ள போய் தேவாலயத்தை எரித்து நாசமாக்க और ஆரம்பித்தார். वो जब आग अंदर डाला तो वो पूरा जलकर राख हो गया। அதெல்லாம் அணைந்து முடிந்த பிறகு वो सब खत्म होने के बाद அங்க ஒருத்தன் பார்த்த அந்த சுவர்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தான். தங்கத்தை பார்த்த கோல்டு சோத்துல வால். वो दीवार में क्या देखा, उन्होंने सोना को देखा। அப்போ ஒருத்தன் சொன்னா, तो एक ने बोला, ஐயா அந்த யூதன்லாம் ரொம்ப பெரிய அறிவாளி. ये यहूदी लोग बहुत ज्ञानवान लोग हैं। அவங்க தங்கத்தை எடுத்து இந்த கல்லுக்கீழ மறைச்சு வச்சிருப்பாங்க. ये सोना निकाल कर पत्थर के अंदर छुपा के रखा है। ஆகையினால என்ன செய்வோம்? अभी क्या करेंगे? ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு एक पत्थर पे एक पत्थर नहीं रहना चाहिए। வார்த்தை ஃபுல்ஃபில் ஆகி கொண்டிருக்கிறது. वचन पूरा हो रहा है। வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. वचन पूरा हो रहा है। ஆகையினால தேவாலயத்தை சூரலா இடிக்க ஆரம்பிச்சான். इसलिए मंदिर की दीवार को तोड़ने लगे। எருசலேம் ரத்த ஆறு ஓடினது. यरूशलेम में खून की नदियां बहने लगी। இது கிபி 70ஆம் ஆண்டு நடந்த சரித்திர நிகழ்வா AD 70 के अंदर जो है इतिहास के गवाही के रूप में இந்த தீர்க்க தரிசனம் கிபி 70ல முழுமையாக ஆரம்பித்தது. और ये भविष्यवाणी किपी 70 के अंदर पूरा हुआ है। ஜோசிபஸ் என்ற யூத சரித்திர ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார். जोसेफस जो है
वो इतिहास का लेखक जो है, உங்களுக்கு தெரியும் ஜோசிபஸ் தான் யூத சரித்திர ஆசிரியரா இருக்கிறார். और जोसेफ जो है यहूदियों का इतिहास को लिखने वाला व्यक्ति है। அவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார். एक अद्भुत वचन को वहां पर लिखता है वो, கிபி 70ஆம் ஆண்டு வாழ்ந்த AD 70 में जो लोग जिए हैं, கிறிஸ்தவர்கள் मसीह लोग எருசலேமை விட்டு மற்ற இடங்களுக்கு தப்பித்து ஓடினார்களாம். यरूशलेम को छोड़कर बाकी जगह में उन लोग अपने आप बचाने के लिए दौड़ते चले गए। அவர் இப்படியாக எழுதி முடிக்கிறார். ऐसा लिखकर खत्म किया। வெளியில பாளையம் இருக்குது, ரோம பாளையம் இருக்கிறது. बाहर जो है रोम का बड़ा सेना वहां पर है। அவங்க எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? वो कैसे छिप कर गया होगा? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் वो उसे बैले के जाल से பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பி வைக்கக்கூடியவர். उस बीमारी से तुझे बचाएगा। பல நேரத்துல தேவன் சாத்தானுடைய கண்ணை மூடிட்டு உன்னை பாதுகாப்பா. परमेश्वर शैतान की आंख को बंद करके तुझे वो संभालता है। அவர் இன்னைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். वो आज भी न बदलने वाला है। ஆகையால் ஜோசிபஸ் இப்படியா எழுதுகிறார். इसलिए जोसेफ इस तरह लिखता है, அன்றைக்கு வாழ்ந்த யூதர்கள் மரித்தார்கள். उस समय में यहूदी लोग जी रहे थे, मर गए। எருசலேம் ரத்த ஆறு ஓடினது. यरूशलेम में नदी, खून की नदियां बही। தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. मंदिर तोड़ा गया। ஆனால் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் எருசலேமை விட்டு மற்ற பகுதிக்கு அவங்க தப்பித்து ஓடிவிட்டார்கள். लेकिन वहां पर जो जिए मसीह लोग जो है दूसरे जगह में अपने आप को छुपाकर भाग गए। ஜோசிபஸுக்கு எப்படி தப்பிச்சாங்க தெரியல. जोसेफ इसको मालूम नहीं वो कैसे बचकर गए। எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். मेरे को मालूम। எங்க தேவன் எல்லா அழிவிலிருந்து எங்களை தப்பிக்க வல்லவர். आमीन। हमारा परमेश्वर सारे नाश से हमें बचाने वाला परमेश्वर है। அவர் மாறாதவராய் वो இருக்கிறார். न बदलने वाला परमेश्वर है। அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் वो இருக்கிறார். आज भी जिंदा है। அவர் மகத்துவமானவராய் वो இருக்கிறார். महिमा से भरा हुआ है। அவர் எல்லா விதமான அழிவிலிருந்து நம்மை மீட்டு वो காப்பாற்றக்கூடியவர். सारे नाश से हमें बचाने वाला सामर्थ्य परमेश्वर है। ஆகையால் இந்த தீர்க்க தரிசனமானது इसलिए भविष्यवाणी जो है நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு हमारा प्रभु यीशु मसीह के बाद அது கிபி 70 நடந்து முடிந்தது. சரித்திரம் அதை பதிவு செய்கிறது. AD 70 के अंदर वो पूरा हुआ, लिखा हुआ इतिहास है वो। அப்படின்னா மனவாட்டிக்கு கூட பல அடையாளங்கள் இருக்கிறது. इसलिए दुल्हन के लिए भी कोई चिन्ह वहां पर दिया गया है। பல அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. और ये कोई चिन्ह इस धरती में होकर पूरा हो चुका है। இன்னும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கிட்ட நெருங்கி வந்து விட்டோம். हम लोग उठा लिए जाने के पास नजदीक में पहुंच गए हैं। யாருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, किसके लिए हम लोग इंतजार कर रहे हैं? யார் நம்மை ரட்சித்தாரோ, जो हमें उद्धार दिया है, யார் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை எங்களை வாங்கினாரோ, जो अपने जीवन को देकर आपको मुझे खरीदा है, அவர் காட்சிக்கு வருவார். वो दृश्य में आएगा। Come up! बाहर आ जा, இங்க ஏறி வா. यहाँ पर ऊपर चल के आ जा, அவருடைய கையை பிடிச்சு போ. मेरे हाथ को पकड़ ले, பறந்து அக்கறைக்கு போக वो उड़कर उस तरफ चले जाएगा। அது பக்கத்துல நெருங்கி கிட்ட வந்து वो விட்டோம். नजदीक में आ चुका है। ஒருவேளை உங்க காலத்துல அந்த ரேப்சர் நடக்க போகிறது. हो सकता है तुम्हारे समय में रैप्चर हो सकता இல்ல, है, நம்முடைய பிள்ளைகளோட காலத்துல நடக்க या போகிறது. हमारे बच्चों के समय हो सकता है। நாம கிட்ட நெருங்கி வந்து விட்டோம். हम नजदीक में पहुंच गए हैं। கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको बहुत सारा आशीष करे। आमीन। बस जबराज द्वारा बात करना चाहते हैं, आइए। Thank you, bro. इधर आ जाओ। ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். समय को परमेश्वर ने आप लोगों को दिया। ஆட்டாம்பாம் சின்னதா தான் இருக்கும், छोटा ही होगा, ஆனா வெடிச்சிச்சுன்னு வச்சுங்க, वो बढ़ गया तो அப்படி இருந்துச்சு செய்தி. ऐसा ही होगा, ऐसा ही था मैसेज। ஹல்லேலூயா. हालेलुया। உண்மைதானே? सच सच है। ஆமா, கர்த்தருடைய தாசன் விசேஷமான ஒரு செய்தியை परमेश्वर का दास से एक अच्छा संदेश को நம்ம மத்தியில கொடுத்தார். आप अपने बीच में दिया। நான் மிகவும் கர்த்தருக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். मैं बहुत खुशी आनंद होकर உங்களோடு கூட இங்கே இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். आप लोग के साथ में इस जगह में है, मैं बहुत खुश हूँ। இப்போ சென்னையில இருந்து நாங்க ஒரு 12 பேர் கர்த்தருடைய தாசர்கள் வந்திருக்கோம். चेन्नई से एक परमेश्वर का दास लोग 12 लोग इस जगह में आए। இதற்கு முக்கிய காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. इसको मुख्य परमेश्वर है। ரெண்டாவது இதற்கு முக்கிய காரணம் பாஸ்டர் ஐசக் சாமி. इसमें दूसरा जगह है पास ऐसा है। इसमें சகோதர ஸ்நேகம் தான் இக்காலத்துக்குரிய செய்தி. ये भाईचारे के प्रति इस समय का संदेश है। எது அந்த காலத்துல கஷ்டமோ அதைத்தான் தேவன் நமக்கு கடமையாய் தருகிறார். जो समय में कष्ट है उसको परमेश्वर अपन को संभालता है।
ஏதோ சின்ன சின்ன மனத்தடைகள், कोई कोई छोटा छोटा मन का बात, ஒருவரோடு ஒருவர் சரியா பழக முடியாத, एक दूसरे से अपन प्रेम से रह नहीं सकता, ஒருவர் ஆலோசனை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியாத, एक का बात को दूसरा समझ नहीं पाता, ஒரு சின்ன சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கு. छोटा छोटा इस संकट अपन बीच में है, ஆனால் फिर भी எங்கள் அருமையான தாசன், ये मेरा परमेश्वर का दास, உங்க ஊழியக்காரர், आपका सेवक, எதெல்லாம் முகஸ்துதி எல்லாம் பண்ணல நானு. ये कोई चेहरा देख के मैं नहीं இந்த बोलता, இடத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் மகிமை. इस जगह में एक ही को महिमा है, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் மகிமை. प्रभु यीशु मसीह को महिमा है. ஆனால் எங்கள் சகோதரர், எங்க மூத்த சகோதரர் ஐசக் சாமி வந்தபோது, हमारा बड़ा भाई पास्टर आइजक स्वामी आने के समय, அவர் மூலமாய் உராய்வுகளை நீக்க தேவன் உதவி செய்தார். उसका द्वारा जो हमारा बीच में जो प्रॉब्लम था उसको समस्या को दूर करने के लिए பெரிய அளவில் இல்லைன்னா கூட, वो बहुत बड़ा बात में नहीं है, तो भी ஒரு சிறிய அளவில், वो छोटा सा काम को, துவக்கம் சிறியது தான், आरंभ छोटा है, ஆனால் முடிவு பெரியதாய் காணப்படுகிறது. अंत बहुत बड़ा होगा. அந்த வகையில उस समय ऐसा ही கர்த்தருடைய தாசன் வந்து, प्रभु यीशु मसीह परमेश्वर का दास, தன்னால் இயன்ற அளவுக்கு अपना जो हुआ उस बात को, அந்த சகோதர ஸ்நேகத்தை, उस परमेश्वर उस भाईचारा का प्रीति தனக்கு தெரிந்த ஊழியக்காரர்களிடம் பகிர்ந்து, अपना जो मालूम है उन सेवक के बीच में इसको देकर மனத்தடைகளை ஏற்படுத்துவதற்கு वो मन का जो बात को उस बात से निकाल कर மிகவும் உதவியாய் இருந்தார் என்பது உண்மை. वो इतना बड़ा बात में हाई करके हम लोग இங்கே बात को, இங்கே நாங்கள் வந்திருக்க இந்த 12 பேரும் ये इस जगह में आए 12 लोग வெவ்வேறு பகுதிகளாய் சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், अलग अलग जगह का होने के बाद में भी எப்படி எங்களை தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்களோ, कैसा हम लोग तमिल का लोग करके बोलते हैं, அப்படியே நாம் வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், अपन अलग अलग जगह का होने के बाद में भी உலகளாவிய மனவாட்டி சபை என்று நம்மை அழைக்கிறார் தேவன். पूरा दुनिया में परमेश्वर बोलता है, ये दुल्हन करके बोलता है परमेश्वर. அப்போ அந்த சகோதர அன்பு எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருங்க. वो भाईचारा का प्रीति कितना बड़ा है. நான் இப்போ செய்தி கொடுக்கலாம் வரல, ஏன்னா அந்த செய்தி உங்கள் இருதயங்களை அப்படியே கொஞ்ச நேரம் உலாவணும். ரொம்ப ஒரு அருமையான காரியம். मैं संदेश देने को नहीं आया, संदेश को आप लोग को आपका मन में रहना मांगता है. பாருங்க, போன முறை ஐயா வந்திருந்த போது, गया टाइम पास आने के समय, என் அன்பு சகோதரன் மோசஸ் பிரதர் அங்க சென்ட்ரல்ல இருந்து கால் பண்றாரு. वो मोसेस भाई सेंट्रल स्टेशन से मेरे को कॉल करता है. 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எங்க கிராமம். ये 50 किलोमीटर लंबा है. அவர் சொல்றாரு, நான் கூட்டிட்டு வரேன், मैं लेके आता हूँ करके वो भाई ने बोला. நான் என்ன சொல்றேன், मैंने क्या बोल रहा हूँ, அங்க ட்ரெயின் ஏத்தி விடுங்க, ஒரு தாம்பரத்து வந்துருவார், ஐயாவை நாங்க தாம்பரத்துல பிக்கப் பண்றோம். उधर से आप ट्रेन चढ़ा दो, हम लोग ताम्बरम से हम लोग पिकअप कर देते हैं. நோ என் பொழைப்பு போனாலும் பரவாயில்ல, நான் ஐயாவை நான் ஏன் ஆட்டோல கூட்டிட்டு मेरा काम जान दो, लेकिन मेरे ही ऑटो में मैं पास्टर को लेके आता हूँ. இதுதான் சகோதரன். यही भाईचारा का प्रीति. எங்க டேனியல் ஆண்டனி ராஜ் ஐயாவை நான் கால் பண்றேன். डैनियल पास्टर को भी हम फोन किया. ஐயா வராங்க, पास्टर आए, நீங்க ஒரு மீட்டிங் வைக்கலாமா? हम लोग को एक मीटिंग रख सकता है क्या? ஜபராஜ் கிட்ட தானே வராரு, நான் எதுக்கு மீட்டிங் வைக்கணும்? जबराज पास्टर के पास ही आता है ना, मैं क्यों मीटिंग रखना? அப்படி சொல்ல, वो ऐसा नहीं बोले. கண்டிப்பா सचमुच யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். वांगे अपन करेंगे. பிலிப் ஐயா ஒரு லஞ்ச் கொடுக்குறாரு ஐயாக்கு. फिलिप पास्टर उनको दोपहर का खाना दिया. கூட போய் நானும் சாப்பிட்டேன். मैं भी जाकर நான் ஐசக் பாஸ்டர் மட்டும் தான் கொடுப்பேன். मैं आइसक पास्टर को अकेला देगा. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாத்தீங்க. कितना अच्छा सुंदर இந்த बात है. சகோதர ஸ்நேகம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனப்படுது, कैसा एक दूसरे का लाभ में होता है, ஒருவருக்கு ஒருவர் எப்படி நாம் உதவி கொள்ள முடியும், ये कैसा एक दूसरे का मदद मिल सकता है. தீர்க்கதரிசி சொல்றாரு, प्रॉफिट बोल रहा है, மனித சரீரத்திலேயே வலுவான பகுதி இந்த தோல் தானா. मनुष्य शरीर में ये सबसे बड़ा ये कंधा है. ஏன் தோலை தேவன் வலிமையாய் படித்தார்னா, मेरा कंधा को परमेश्वर सिर करेगा तो சகோதரனை சுமந்து கொண்டு செல்ல, मेरा भाई को उठाकर कंधे में लेके जाने के लिए. நான் ஏன் இதை சொல்றேன்னா, मैं क्यों बोल रहा हूँ, நான் எங்கள் தகப்பனையும் தாயையும் இழந்து मेरा माँ पिता को खोने के बाद ஊழியத்தில் இருக்கும்போது सेवा में रहने के समय ஒரு மூத்த தாசனுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. एक बड़ा भाई का मदद हम लोग को जरूरत था.
நமக்கு கற்றுக் கொடுக்க யாரோ தேவை தானே. हम लोग को सिखाने के लिए कोई चाहिए. அப்படி இருக்கும்போது சரியாக கர்த்தருடைய தாசன் எங்க நடுவுல வந்தா. ऐसा रहने के समय परमेश्वर का दास हमारे बीच में आए. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, मेरा कैसा हुआ, எங்களில் ஒருவராக அவர் மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை. मैं हमारा साथ में वो मिल गया करके சபையார் அத்தனை பேரை சொல்லி அனுப்புறாங்க, ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. चर्च में सभी विश्वासी बोलकर भेजा है कि हम लोग सब पूछा करके बोलिए. அடுத்து எப்போ வர போறாங்க? वो कभी वापस आएंगे. ஐயா ஒரு முறை மீட்டிங்ஸ்க்கு வந்த போது भाई एक बार मीटिंग में आने के बाद பாண்டிச்சேரி தாசன் மென்ஷன் சொன்னேன். पांडिचेरी में वो पास्टर विल्सन ब्रदर அவர்கிட்ட சொன்ன, ஐயா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. भाई आप एक मीटिंग तैयार करो. உங்ககிட்ட தானே வர்றாரு, நான் எதுக்காட்ட மீட்டிங் ரெடி பண்ணணும்னு சொல்லல. आपके पास आ रहे क्यों मैं तैयार करूं, ऐसा कभी बोले नहीं. ஒரு நம்ம सत्यத்துல இருக்காரா? हमारे सत्य में आए ना, செய்திக்காக நிக்கிறாங்களா? वो मैसेज के लिए खड़ा है ना. மோஸ்ட் வெல்கம். और उंगले कुटु उसको लेके आ जाओ. என்ன அன்பு சகோதரன் ஏபி ராஜ்குமார், भाई ये भी राजकुमार, அவரு சாட்சி சரியா சொல்லல, वो गवाही बराबर बोला नहीं, வேற ரூட்ல போயிடுச்சு. वो अलग रूट से चला गया. அவர் ஸ்தாபனத்துல இருந்தாரு, वो स्थापन चर्च में था. அவங்க அம்மா மெசேஜ் கொடுப்பாங்க. वो उनका माँ मैसेज देते थे. ஆனா தேவதாசன் சொன்னார், परमेश्वर का दास ने बोला, இதுதான் சத்தியம், இதுதான் சபை ஒழுங்குன்னு கத்து கொடுத்தார் வின்சென்ட். यही सच्चाई, यही चर्च का काम है करके बताया. அப்படியே ஏற்றுக்கொண்டார் ராஜ்குமார். ऐसे ही वो विश्वास किया. இன்னைக்கு தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर उठाकर அவர் ஒரு மீட்டிங் ரெடி பண்றார். वो एक मीटिंग तैयार किया. ஸ்டீபன் பிரதர் ஒரு மீட்டிங் ரெடி பண்றார். स्टीफन पास्टर ने एक मीटिंग तैयार किया. அப்போ கர்த்தருடைய தாசனுடைய ஊழியமும் வளர்கிறது. वो ऐसा ही परमेश्वर का सेवा இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு ஒருமனப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். हम लोग सब एक मन होकर इस जगह में आए. எனக்கு ஒண்ணுனா டேனியல் ஐயா கண்டிப்பா வருவார். मेरे लिए कुछ होगा तो डैनियल पास्टर जल्दी जरूर आएगा. ஹalleluya. हालेलुया. அருமையான ஐயா இருக்காங்க, மேத்யூ ஐயா. मैथ्यू पास्टर, அவர் சபைக்கு போனா எப்பவுமே ஒரு அன்பு தான். उनका चर्च में गए तो बहुत बड़ा சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாங்க. वो बिना काके बेचता नहीं है. ஹalleluya. हालेलुया. அருமையான சகோதரனே சகோதரியே, मेरा प्रिय भाई இந்த बहनों, நாளிலே इस समय में இங்க வந்திருக்கிற தாசர்கள் சார்பாக ये इस जगह में आए सारे पास्टर लोग का, எங்கள் சபை, எங்கள் கிறிஸ்து நேசர் ஐக்கிய சபை நடுவரப்பட்டின் சார்பாக ये क्रिस्तो नेसर चर्च का तरफ से இந்த ஐக்கியத்தை பெரிதாக்கி தந்த, इस प्रेम को बड़ा करके दिया, லகுவாக்கி தந்த, इसको इजी करके दिया, இதை எளிமையாக்கி தந்த इसको समाधान கர்த்தருக்கும் परमेश्वर को, அவருடைய தாசன் பாஸ்டர் ஐசக் சாமிக்கும் उसका पास्टर आइसक स्वामी पास्टर को இதே பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். मेरा हृदय से मैं आपको धन्यवाद बोलता हूँ. ஹalleluya. हालेलुया. ஐயாவுடைய அனுமதியோடு उसका तरफ से முடிவு ஜெபத்துக்கு ஐயா யாரையும் அழைக்கணும்னு நினைச்சாருன்னா, आखिरी प्रार्थना किसको बुलाना चाहता है? வித் பாஸ்டர்ஸ் பர்மிஷன், पास्टर परमिशन, நான் எங்க மூத்தவர் மேத்யூ கண்ணையா ஐயா அவர்கள் முன்பாக வந்து मैथ्यू कन्या पास्टर आगे आके பாஸ்டர் அவர்களுக்கும் वो पास्टर के लिए துணைவியாருக்கும் उनका மற்றும் இந்த சபையாருக்கும் இந்த उनका पूरा मंडली के लिए இந்த ஜவ் சைகான் இந்த जब से गाँव கான் இந்த சபையாருக்கும் ये जब से गाँव इस चर्च वालों के लिए விசேஷமா ஜெபத்தை எடுக்கும்படியா विशेष एक प्रार्थना लेने के लिए தாசனுக்கு கர்த்தர் परमेश्वर நீண்ட ஆயுசை தந்து परमेश्वर दास को वो यहाँ पर लंबे उम्र देकर இன்னும் अनेक இடங்களுக்கு எடுத்து செல்லும்படியா और भी अनेक जगह में लेके जाने के लिए சென்னையிலிருந்து வந்துள்ள தாசர்கள் சார்பிலே ये चेन्नई में से जो आए सारे पास्टर की तरफ से ஜெபிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். प्रार्थना करने के लिए हम लोग प्रेम से पूछता हूँ. ஐயாவா? பாட்டு படிச்சு சரி. நம்ம எல்லாம் எழுத வைக்கலாம்.